अविदत विषयान्तरच्चटारे उपनिषता लभमानमात्रभोगः अभिसगुणवता तथैकशेषे मधुरतविरुतये ममाभिरस्तु வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன்வன் குருகூரி ஏரியங்கள் வாழ்வாமின் ஏத்தம் மதுர கவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் திரிதந்தாகிலம் தேவபிரானுடை கரியகோல திருவுருக்கான் வண்ணான் பெரியவன் குருகூர் நகன் நம்பிக்காலுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே. ஆச்சரியமான பாசுரம். மூணாவது பாசுரம். கண்ணின் சிறுத்தாம்பிலே தெவு மற்றறியன் என்று தெரிவித்தார் மதுரகவியாழ்வார். நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வம் தெரியாது என்று தெரிவிக்கிறார். ஆனால் அப்படிப்பட்டவர் கரியகோல திருவுருக்காண்பண்ணான் தெரிவிக்கிறார்கள். அது கொஞ்சம் மாறுபட்ட நிலையா இருக்கிறதேன்னு தோன்றது. இவரா பார்க்கல, பகவான் காட்டினால் பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால பார்க்கேன்னு தெரிவிக்கிறார். அதிலே நாம் முதலில் பெரியவாச்சானுடைய வியாக்கியானத்தை அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு நஞ்சியுடைய வியாக்கியானத்தை அனுபவிக்க பெற்றோம். இப்பொழுது அழகிய மணவாள பெருமான் நாயனார் அவருடைய வியாக்கியானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே திருதந்தாகிலம் தேவபிரானுடைய கரியகோல திருவுருக்காண்பண்ணான் என்று சொல்லக்கூடிய பக்கம் 109வது பக்கம். திருதந்தித்யாதி பார்த்தேனே ஆகிலம் ஆழ்வார் திணிறம் போலே பொன்னிறமாய் இருக்கதன்றென்றே அது வேட்டு நிறைவாகையாலே கண்டுவிட்டேன் இத்தனை. இது போல வகுலகந்தியா இராது துளசி கந்தியா இருக்கையாலே வேற்று மனம் உண்டோ இருக்குமோ ஆக இப்படி எல்லா படிகளாலும் அந்நிய விஷயமாகையாலே தேவரீர் என்று அஞ்சு கடக்க நின்றோம் கண்டேன் என்கிறார் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா கரியகோல திருவுருக்காண்பண்ணான்னா முதல் இந்த வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானமாகட்டும், நஞ்சியுடைய வியாக்கியானமாகட்டும் ரெண்டுமே கொஞ்சம் பெருமையோடு சொன்னார். அப்படிப்பட்ட திருமேனியை, அந்த கரியகோல திருமேனியை ஆழ்வாருடைய சம்பந்தம் இருக்கிறபடியாலே சேமித்தேன் அப்படின்னு தெரிவித்தார். ஆனா இப்ப அப்படியே எதிர்த்தட்டா தெரிவிக்கிறார். என்னமோ ஒரு கிட்டக்க வந்தார், எனக்கு சேவிக்கவே பிடிக்கல, அவர் என்னமோ கருப்பா இருக்கார், எங்க ஆழ்வார் பொன்னிறத்தோடு இருக்கிறார், அந்த பொன்னிறத்தோடு இருக்கக்கூடிய ஆழ்வாரை சேவிப்பேனா, இந்த கருப்பா இருக்கக்கூடிய இந்த பகவானை சேவிப்பேனா, எனக்கு பிடிக்கலையேன்னா. கருப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் கிட்டக்க இன்னும் கருப்பா இருக்கு, கிட்டக்கதான் போய் பார்க்கலாமே அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா துளசி கந்தம் வீசியதை தவிர வகுளமாலை கந்தமாதி வீச தெரியல. அப்படி இருக்க தெரியுது, நான் எதுக்காக சேவிக்கணும்? சேவிக்க வேண்டாமே. அதனால ஒரு அனாதரத்தோடு கரியகோல திருவுருக்காண்பன், அந்த தெய்வம்னு தெரிஞ்சுட்டேன், ஒதுங்கின்னு. தெய்வம்னு தெரிஞ்சேன்னா இது இன்னும் தெய்வம் சுவாமி, நமக்கு இது ஒத்துப்பட்டு வராது அப்படின்னு ஒதுங்கினேன்னு தெரிவிக்கிறான். இத போல திருமங்கி ஆழ்வார்னு தெரிவிக்கிறான்றதை கடந்த காலக்ஷேபத்தில் நம்ம பார்த்தோம். ஆச்சரியமான பாசுரம். திருநெடுந்தாண்டகத்திலே மைவண்ணன் அருங்குஞ்சு குடல் பின்தாட மகரம் சேர்குழ இருபாடி இலங்கியாட எய்வண்ண வெண்சிலையே துணையார் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் வகுதே அவ்வண்ணத்தவர் நிலவை கண்டும் தோடி அவரை நாம் தேவரண்டு அஞ்சினோமேன் பாசனம். அவ்வண்ணத்தை தெரிவித்தேன் தோழி. தோழி பார்த்து தெரிவிக்கிறார் பரகார நாயக். திருவங்கி ஆழ்வார்க்கு பரகார நாயக்கு பாவம். அப்ப தொழில் சொல்றார், அவரை நாம் தேவரண்டு அஞ்சினோமே, சேவிச்சேன், ஆனா தேவன் மாதிரி பெரிய பெரிய பெருமாள் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டேன் தோழி. அதான் என்ன பண்ண, கிட்டக்க போல, கிட்டக்க. ஆனா கிட்டக்க வரும்படி என்ன மயக்கினான், நல்லா மயக்கினான், மயக்க பார்த்தான். ஆனா அந்த அழகை பார்த்துட்டு நான் கிட்டக்க போனேன். போன உடனே ஓ மிக பெரியவனா இருக்கானே, தேவனா இருக்கானே அப்படின்னு என்னவன பயந்து ஒதுங்கிட்டேன். அவரை நாம் தேவரண்டு அஞ்சினோமே, அப்படி பயந்து ஒதுங்கினேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அந்த ஆச்சரியமான அந்த அழகிய திருமேனியை சேவிச்சேன். சேவிச்ச உடனே சுவாமி இவர் நம்மளவர் இல்லை, இவர் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு
ஒதுங்கினேன்னு அங்க எப்படி திருவங்கையாழ்வார் பலகரநாய்க்கு எப்படி தெரிவித்தாலோ அதே போல இங்க மதுரகவி ஆழ்வார் கரியகோட திருவுருக்காண்பன் அப்படின்னா பெருமாள் ஆச்சரியமான திருவேணியை தான் கொண்டு வந்து சேவை பண்ணி வச்சார். ஆனா எனக்கு என்னவோ அது தெரிஞ்ச வண்ணமா இல்லை, எனக்கு பிடித்த சத்தையா இல்லை. ஏன்னா அங்க பார்த்தா அந்த திருமேனி ஆகட்டும், அந்த வர்ணகலாபம் ஆகட்டும் கருப்பா இருக்கு, திருமேனி எப்படியோ இருக்கு. இந்த திருமேனின்னா இப்ப சாமானியம் என்ன சொல்லுவார், தொண்டமுடியாழ்வார் தெரிவிக்கிறார், ஐயப்பாடு அறத்து தோன்றும் அழகனூர் அனங்கம் அன்றே. அழகன்னா பகவான் தான். ஆனா அந்த திருமேனி பிடிக்கலன்னா இவரு நம்மாழ்வாரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கரிய திருமேனி, அந்த கரிய திருமேனி எனக்கு பிடிக்கல அப்படின்னு தெரிவிக்கிறார். அதான் என்ன பண்ண, ஒதுங்கிட்டேன். ஓ இவர் இன்னமோ தெரியல சுவாமி, நம்ம ஜாதி இல்லை, இது வேற ஜாதி, இது தேவதாஜி, நாமெல்லாம் மனுஷ ஜாதி, இவர் தேவதாஜி. அதனால தேவபிரான் கரியகோல திருவுருக்கானன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த தேவபிரான் ஆனபடியாலே நித்திய சூரியனுக்கு நாதனா இருக்கக்கூடிய இங்க வந்திருக்கான், நமக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லையே, நமக்கு ஆழ்வார்க்கு தானே சம்பந்தம் அப்படின்னு ஒதுங்கினேன். ஒதுங்கினேன்னா காண்பன், திருவுரு காண்பன் நான். காண்பன் என்றால் நான் அடையவில்லை, அடையேன் அல்லேன், காண மாத்திரம் செய்தேன்னு அர்த்தம். அப்படின்னா வெறும் பார்த்தேன் தெரியலடா. அப்ப இது பாருங்க, பார்த்தேன்னா அது பெருமையில சொல்றது இல்லை. பார்த்தேன் சுவாமி, நீங்க போனோம் அங்க பார்த்தா அவளை பார்த்தாடா, ஏன்னா அவளை இவருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, பிரியத்துக்கா லோகத்துல இந்த மாதிரி இருக்குமோ லௌகிக விஷயத்துல ஒருத்தர் பிடிக்கலன்னு வச்சுக்கேன், இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன அவளை பார்த்தல கேட்டுட்டே இருப்பா, இவரும் பேசாம இருந்திருப்பாரு. திருப்பி கேட்ட உடனே பார்த்து அந்த மாதிரி பார்த்தேன், திருவுரு காண்பன் அப்படின்னு அந்த மாதிரி பார்த்தேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா, காண்பன் தெரியாது. ஆனா இதற்கு முன்னாடி கீழே இருந்து சொல்லியிருக்காரு, கரியகோல திருவுரு திரிதந்தாயிரம் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன்னா ஆத்மாவாகரே திரட்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசதவியவகா அப்படின்றதுனடியே அதுல ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாச இது மூணும் பண்ணணும். ஸ்ரோதவியோ கேட்கணும், பகவான முதல்ல அடையணும்னாலே முதல்ல கேட்கணும். மந்தவியோ மரணம் பண்ணணும். நிதித்தியாசதவியவகா சர்வகாலமும் சதா பசியந்தி சூரைகா நிதித்தியாசனம் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரட்டவியோ பாக்குறேன்னாரு. ஆனா அங்க வியாக்கியானத்தில் என்ன தெரிவிக்கிறான்னா, இந்த மூணு காரியம் பண்ணாம, அதாவது கேட்கல, மரணம் பண்ணல, சதா சர்வகாலமும் மரணம் பண்ணல, தியானம் பண்ணல, அது இருக்காம இருக்க செய்தேயும் அந்த பெருமாளை நான் சேவித்தேன்னு பெருமையோடு அங்க சொன்னார். திரட்டவியகான பெருமையோட சொன்னார். ஆனால் இங்க அந்த பெருமையெல்லாம் சொல்லல. பார்க்க போனேன், கருப்பா இருந்தாரு, என்ன சுவாமியா தான் அந்த கருப்பு இருந்தாலும் எனக்கு ஆகாது. அதான் என்ன, எங்க ஆழ்வார் பொன்னிறமா இருக்கார், இங்க ஒன்னும் பொன்னிறமே கிடையாது, கருப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, வக்குளமால வாசனை வீசினா பரவாயில்ல, அதுதான் எனக்கு பிடித்தம். இவர் துளசி கந்த வந்துட்டு இருக்கணும். அதனால எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பண்ண, பார்த்தேன் கண்டேன் காண்பன் அப்படின்னு. அப்ப பார்த்தேன்னு எதுக்கு சொல்றாருன்னா, அதற்கு மேல அடியெடுத்து கூட கிட்டக்கு போகலன்றார். கரியகோல திருவுரு காண்பன் நான். அவளுக்கு பிடிக்காதவளை கேட்டா என்ன சொல்லுவா, பார்த்துட்டல பார்த்து இந்த வார்த்தையிலே தெரியுது பாருங்க. இந்த பார்த்தல நீங்க பார்த்துடணும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆதரவு இல்லைன்னு அந்த சொல்லுதான் இங்கு. காண்பன்னா காண்பன் அந்த மாதிரி கரியகோல திருவுரு காண்பன் தெரிவிக்கிறார் இல்லையா. அதான் அதுக்கு கிட்டக்கு கூட போகல, எந்த முயற்சியும் இல்லை, பார்த்துட்டேன். அப்ப நான் பார்த்தது மட்டும் பண்ணினேன், வேற எதுவும் பண்ணல. சரி சுவாமி, நீ அவரை அடைய மாட்டாரு, ஏன் அடையக்கூடாதான்னா நம்மளவர் இல்லையே, நம்முடையவரா இருந்தா பரவாயில்ல, நான் அப்ப எதுக்காக விட்ட போகணும் அதான் கேட்டா எல்லாருமே. முதல் கவி ஆழ்வாரு, ஆழ்வீர் நீ இவ்வளவு பார்த்திருக்கிறோம், கிட்டக்க போய் என்னமா ஏதுன்னு சொல்லி அவரை நன்னா சேவிச்சிருக்கலாமானோ அப்படி இருக்கச்சதே, எதுக்கு சொல்ல நாம் சேவிக்கணும், அவர் நம்மளா இருந்தா பரவாயில்லையே, நம்முடையவர் இல்லையே, அப்ப எதற்காக நான் அடையணும். அப்ப கரியகோல திருவுருவை பார்த்த உடனே நம்மவர் இல்லைன்னு தெரியும்ட்ட. அதை பார்த்த உடனே தெரிஞ்சுட்டேன். இப்ப இவர் சிவந்த திருமேனி, இந்த சிவந்த திருமேனி. ஆனா ஆழ்வார் சிவந்த திருமேனியா இருக்கா இல்லையா, அதனால தெரியுது, கிட்டக்க போக முடியாது, நல்லா அனுபவிக்க முடியாது, எல்லாம் பண்ண முடியாது. ஆனா இங்க என்ன இருக்குன்னா, கருப்பா இருக்கக்கூடிய திருமேனி, கருப்பு தான் அங்க வேணும்னு கேட்டார்.
இங்க இந்த கருப்பையே வெறுக்கிறார். அப்படின்னா இது அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானம். அங்க நஞ்சியர் பெரியவாச்சானுடைய வியாக்கியானமே ஒரு தனி தட்டு, இவருடைய வியாக்கியானமே ஒரு தட்டு. அதனாலதான் இவருடைய ஆச்சாரியம் ஒரு தனி தட்டா இருக்கும். நாயனார் இருக்கட்டும் அப்படி கட்சி அவன் அந்த கருப்புன்னு பார்த்தோன்னே நாலடி பின்னாடி வந்துட்டேன். அப்ப காண மட்டும்தான் செய்தேன் அப்படின்னு தெரிவித்தார். இந்த மாதிரி பண்ணிருக்கிறா சுவாமி. 11வது அத்தியாயத்துல கண்ணன் பெருமான் விஸ்வரூபத்தை காமிக்கிறான் அர்ஜுனனுக்கு. ஓஹோகன் விஸ்வரூபத்தை காட்டினான். காட்டினோம்னு அர்ஜுனன் ஈடுபட்டுக்கணும்னு என்னமா விஸ்வரூபம், காண கிடைக்காத காட்சி. சில பேர் அப்படியே போட்டுட்டே வருவா. அப்பப்ப மொபைல்ல காண கிடைக்காத காட்டுறது வேற என்ன வேலை கிடையாது. எத்தியா பண்ணிட்டே இருக்கணும். 4 மந்திரங்களை சொல்லிட்டு 4 இது சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கலாமோ, அதை விட்டுருவா. எத்தையோ என்னென்னவோ தேவையில்லாத விசாரம் போடுவா இல்லையா. அதே போலங்க எப்படிப்பட்ட சேவை அந்த விஸ்வரூபம். அந்த விஸ்வரூபத்தை பார்க்கச்சே சேவிச்சிருக்கணுமனோ. அர்ஜுனன் அவ்வளவுதான் ஈடுபடல. ஏன் சொல்றது, அவனுக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லாத இல்ல, பயம் வந்து பார்த்த உடனே பயம்தான். அந்த பயம் அர்ஜுனன் சொல்றான். என்ன சொல்றானா, ஓ ஒரு பக்கம் பார்த்தா ஏ கிருஷ்ணா, உன்ன பக்கம் பார்த்தா உன்னுடைய திருமேனி இப்படி இருக்கு. ஆனா ஒரு பக்கம் பார்க்கச்சே திருமேனி ஓ இப்படிப்பட்ட விஸ்வரூபமான திருமேனியா அப்படின்னு ஆனந்தமா இருக்கு. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த திருமேனி உள்ளோட வாய்க்குள்ளேயே திருவாய்க்குள்ளேயே ராட்சசார் என்ன, அதே போல கட்சர்கள் என்ன, இவெல்லாம் உள்ளுக்குள்ள எப்படி இப்படி போயிட்டு இருக்கான்னு பார்த்தா பயமா இருக்கு. இப்படி பயமா இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த ஊரத்திலையும் உங்களுடைய வாய்க்குள்ளே இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதே எனக்கு என்னன்னு தெரியல. அதனால பயத்துல இருக்கு. பயமா இருக்கிறபடியே மனசு துடிக்கிறது, துடிச்சுட்டு இருக்கு. அதனால அவன்னா தள்ளி நின்றுட்டு கை கூப்புறான் அர்ஜுனன். கிட்டக்க போறதுல பயமா இருக்கு. தள்ளி நின்றுட்டு கை கூப்புறானோ அதைத்தான் திரும்பி போய் போனா இத்தனை நாளி என்ன பண்ணார். ஏ அடே, ஏ யாதவா, ஏ சகா, ஏ அங்க, ஏ இடப்பில்லை இப்படின்னு கூப்பிட்டு இருக்கவன் இப்படிதான் கூப்பிட்டான் அர்ஜுனன். ஏன்னா ஒண்ணும் இல்லை, திருத்தேர்த்தட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கான். பின்னாடி ரதி சாரதி பகவான் அப்படி இருக்க ரத்தி அவன் உட்கார்ந்துட்டு இருக்கச்சே அவனுடைய காலு இவருடைய முதுகுல படுறது, அவனுடைய தூசியெல்லாம் இவன் மேல பட்டு இருக்கு. அப்படி இருக்க செய்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த விஷயத்தை பார்த்த உடனே ஓ எல்லா விதத்திலும் தேவரீர் தான் மிகப்பெரியவர். இது வரைக்கும் நான் எல்லாத்தையுமே தப்பெல்லாம் பண்ணிருக்கேன். அடைன்னு சொல்லியிருக்கேன், அங்கான்னு சொல்லியிருக்கேன், எடப்பிள்ளையே சொல்லியிருக்கேன், யாதவான்னு சொல்லியிருக்கேன், என்னென்ன குடும்பம் என்னென்ன பண்ணிருக்கோம் அத்தனை பேர்லாம் சொல்லியிருக்கோன்ட்ட. அதனால கீழே வந்து சேவிக்கிறான். கீழே வந்து சேவிக்கிறானோ அப்படிப்பட்ட சேவிக்கத்தன்மை வந்துருக்கணும். அப்ப அவன் பண்ணது என்னது, அந்த 11வது அத்தியாயத்துல பார்த்த உடனே கிட்டக்க போய் இருக்கணுமோனோ. ஓ இப்படிப்பட்ட விஸ்வரூபமா கிட்டக்கவே போகல, தள்ளி நின்று சேவிக்கிறானோ சேவிச்சானோ. அதே போல தள்ளி சேவிச்சாவோட பரவாயில்ல, சேவிச்சதுமே இந்த வார்த்தை சொல்றான். இந்த நான் உன்னை அத்தை பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கேன், மாமா பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கேன், என்னுடைய பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப தெரியறது நீ மிகப்பெரியவன். அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமனே மிகப்பெரியவன் தெரிஞ்சுட்டோனும். இனிமேல கிட்டக்க வர்றதுக்கு சிரமமா இருக்கு. சிரமம்னா பயமா இருக்கு. அந்த பயத்தால தூரக்க ஒதுங்கி நின்று சேவிக்கிறானோ. அதே போல மதுரகவி ஆழ்வான் நம்ம ஆழ்வார்னு கிட்டக்க போனேன். ஏன்னா அந்த திருமேனி பார்த்தா ஆழ்வார் போட்டு கிட்டக்க போனேன். ஓ அந்த திருமேனி கருப்பா இருக்கு. கருப்பா இருக்கிறது மட்டுமல்ல, துளசி கந்த வேற வீசுறது. அப்ப என்ன பண்ணலாம், ஆழ்வாருக்கு பிடித்தமனோ பார்த்துடலாம். அதனால காண்பன். அப்ப தள்ளி நின்று விஸ்வரூபத்தை அர்ஜுனன் இப்படி பார்த்தா போலே கிட்டக்க போல, தள்ளி நின்று விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பார்த்தா போலே அதே போல இங்க மதுரகவி ஆழ்வார் தள்ளி நின்று கரிய போல திருவுரு காண்பன் நான் அப்படின்னு. ஆனா அங்க அர்ஜுனனும் கண்ணனை அடைய போறது கிடையாது. அதே போல நானும் இங்க பகவான் இடத்துல சரணாகதி பண்ணி அடைய போறேன்னா எனக்கு ஆழ்வார் இருக்காரு. தெய்வமற்றவியேன் குருபோம் நம்பின்னு ஆழ்வார் ஏற்கனவே பக்தியாச்சு. அவர் திருவடி எனக்கு பூர்ணமா கிடைச்சிட்டோம். அதனால இனிமே அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டியது. ஆனா காண்பன் நான் பார்த்தேன் அவ்வளவுதான். தவிர அது கிட்டக்க போயோ ஏதாவது அனுபவிக்கணுமோ இல்ல அதுல ஒரு ஆதரவு இருக்கான்னா இல்லை. அதான் இந்த சப்தம் கரியகோல திருவுரு காண்பன் நான் அப்படின்னு தெரிவித்தார். இப்ப அடுத்த பக்கம் 110வது பக்கம். அடியது எதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி பக்கம்லாம் சொல்லியிருக்கேன்னா, பிரதானம் பெரியவாச்சன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு வந்தவா யாருக்கு இது தெரியாம போயிடுச்சுன்னா
ஏன்னா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பூர்த்தியா பார்க்க போறோம். அதுல இல்லாத சில சில துர்லபமான விஷயங்கள் அது நஞ்சியர்கிட்டையும் இருக்கலாம், பெரிய இதே போல வாதிகேசரி இவர்கிட்டே இருக்கலாம், அழகிய மணவாள பெருமாள் நாயனார்கிட்டே இருக்கலாம், நம்பிள்ளைகிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்பிள்ளையும் பெரியவாச்சனம் அநேகமா ஒன்னாதான் இருக்கும், அதான் மாற்றம் இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல எங்க இருந்தோ அந்த இடத்துல அடைய சொல்லிக்கிறேன். இப்ப அந்த இப்ப பாக்குறது நாயனாருடைய வியாக்கியானம் சூத்திரம் பக்கம் 110. 110ல கடைசி பத்தி. அந்த கடைசி பத்தில வன்குருகூர் வன்மையை உடைத்ததான திருநகரி ஆழ்வார் என்னை தந்தா போலே ஆழ்வார் தம்மை தந்த திருநகரி சர்வகாம துர்கான தேசம் பெரியவன் குருகூர் பரமபதம் ஒரு சிராங்க என்னும்படி உபயுபூதியும் ஒதுக்கலாம்படி பெருமை உடைத்தான ஊர் அன்றிக்கே பெரியவன் குருகூர் புவியும் இருவிசம்பன் நின்னகத்தி நீயின் செவியின் வெளிபுகுந்து என்னுள்ளா என்கிறபடியே விபூதிமானையும் விபூதியையும் தமக்குள்ளே அடங்கி இருக்கிற ஆழ்வார தனக்குள்ளே அடக்கம்படியான பெரிய தேசம். ஆச்சரியமான விஷயம். வன்குருகூர் ஆழ்வார் என்னை தந்தார் போலே அதை விட ஆழ்வாரையே கொடுத்தது ஆழ்வார் திருநகரி. இவர் இந்த ஊருக்காரர், இந்த ஊர்லதான் அவர் பிறந்திருக்காருன்னு அந்த ஊருக்கு எவ்வளவு வைபவம் இருக்கும். அதே போல நமக்கு பெத்து கொடுத்தது ஆழ்வார் எந்த ஊர்? திருக்குறுகூர். அப்ப அந்த பெத்து கொடுத்த ஊரானபடியாலே பெரியவன் குருகூர். பெரியவன் குருகூர் இந்த சப்தத்தை நம்மாழ்வார் ஏற்றிருக்கார். பெரியவன் குருகூர் வஞ்சடகோபன் பேணின ஆயிரத்திலும் உரிய சொல் மாலை இவையும் பத்தி வெட்டால் உயலாம் தொண்டீர் நங்கட்கேன்னு பாசம் அப்படி இருக்கு. அப்ப பெரியவன் குருகூர் தெரியல. ஆனா இங்கன்னா சர்வகாம துக்கியமான தேசம். தேசோகம் கர்ம காம துக்குன்னு சொல்லுவா. இது பிரமாணம், இது சாஸ்திரம். தேசோகம் சர்வகாம துக்குன்னு வரும். இந்த தேசம் ஆசைப்பட்ட அனைத்தையும் கொடுக்குமா. சில தேசத்துக்கு சில விசேஷங்கள் உண்டு. சில தேசத்துல கைங்கரியம் பண்ணா அது விசேஷம். சில தேசத்துல தானம் கொடுத்தா அது விசேஷம். சில தேசங்களை தர்ப்பணம் பண்ணா அது விசேஷம். சில தேசங்களை நல்லா கைங்கரியம் பண்ணா அது விசேஷம். உண்டா சுவாமி? உண்டு, அதெல்லாம் உண்டு. ஆனா பிரபன்னனானதுக்கு அப்புறம் அந்த தேசத்துக்கு போனாதான் எல்லாம் உண்டுன்னு அர்த்தம் இல்லை. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது சாத்தியப்பா நிட்டனுக்கு தான் இதை தவிர அந்தந்த இப்ப புரியத்துக்காது. இன்னதான் சிரார்த்தம் 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 சொல்லிட்டு இருக்கோம். தாயார் தகப்பனார் அது என்னது? காசியூர். அதே போல சார்த்த பூமி இருக்கு இல்லையா? அந்த சார்த்த பூமி கொடுத்தா அதெல்லாம் உயர்த்தின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த தேசத்துக்கு அது உயர்த்தியா இருக்கு. அதே போல ரங்கயாத்ரா தினே தினே குலசேகராவை தெரிவித்தார். தமசம் சிரசாம் வந்தே ராஜா நாம் குலசேகரம் அப்படி தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சுது ரங்கயாத்திரா தினே தினே தினம் தினம் போகணும் போகணுங்கிறார். ஏன் சுவாமி? அவர் திருமாளிகளே அதெல்லாம் மதிக்கப்படாதா? ராஜ்யம் தானே அவர் பண்ணலாம்னா அது ஒரு விசேஷமான. அதே போல இங்க திருக்குறுகூர் விசேஷம். என்ன விசேஷம்னா ஆசைப்பட்டது அனைத்தையும் கொடுக்கும். ஏன்? அங்க இருக்கிற ஒரு பெரியவருடைய சம்பந்தத்தால பூர்த்தியா கொடுக்கும். அப்ப ஆசைப்பட்ட நம்மாழ்வாரே கொடுத்துருக்கு. அதை விட வேற என்ன வேணும்? கொடுத்துருக்கணும். அதுல இங்க என்னது இருக்கிறேன்னா இந்த திருக்குறுகூருங்கிற திவ்ய தேசத்துக்குள்ளே பரமபதம் அடக்கமா. பரமபதம் அடக்கமா என்ன சுவாமி? பரமபதத்துக்குள்ளே திருக்குறுகூர் அடக்கமா இல்ல திருக்குறுகூருக்குள்ள பரமபதம் அடக்கமா? இல்ல, அந்த சீவைகுண்டம் இருக்கணும். சீவைகுண்டம் நேரம் திருக்குறுகூர் வந்துடுத்து. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிச்சு? இப்படி பார்க்கதான் இருக்கான். ஐயோ, ஆழ்வார் வைகும் ஓகோன்னு இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வெளில தெளிவா போல் இருக்கு அப்படின்னு சீவைகுண்டம் என்ன பண்ணித்தான்? ஒரு மூளையில போய் ஒதுங்கி கொடுத்தோம். ஒரு மூளையில போய் இதான் எடுத்திருக்காரு, நாயனா எடுத்திருக்காங்க. அதாவது பரமபதம் ஒரு சிராங்க எண்ணும்படி உபயுபூதி ஒதுக்கலாம்படி. ஒரு சிராங்கன்னு என்னதான் அர்த்தம்? இந்த சப்தம்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும். சிராங்கன்னு கொட்டாங்குச்சி இருக்கணும். அந்த மாதிரி அந்த கொட்டாங்குச்சி இருக்கணும். அந்த கொட்டாங்குச்சி அளவுக்கு வந்துருக்கணும். சிறிய கொட்டாங்குச்சி அளவுக்கு இருக்கணும். எது? திருக்குறுகூர்ல பரமபதம் வந்துட்டு, இந்த உயர்த்தம் இந்த ஊர் தான் உயர்த்தின்னு சொல்ற லோகத்திலே இங்க நம்ம இருக்கணும் வந்துட்டு. வந்ததுக்கு அப்புறம் முழுசா இருக்கணுமோனோ? முழுசா இருக்க முடியல. ஏன்னா ஆழ்வார் வைபவத்தை பார்த்த என்னவோ நீ என்னமா இங்க வந்திருக்க, இங்க நீ இருக்கப்படாதுன்னு தனிடுவாளும் பயமா இருக்கு. அதனால ஒரு மூலையில போய் உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு ஒரு கொட்டாங்குச்சி அளவுக்கு போய் இருக்கிறான். அப்பன்னா அந்த திருக்குறுகூருக்கு பேர் என்னன்னா பெரியவன் குருகூர். பெரியவன் குருகூர் அப்படின்னு இல்லையா? பரவாயில்ல. அந்த ஒரு சின்ன இடத்துல அடங்கும்படியான வந்திருக்குன்னா எவ்வளவு உயர்த்தி. சின்ன இடத்துல அடங்கி இருக்கு.
அப்பனா அங்க போயாச்சு. அதான் நம்புவார்பதி வைகுண்டம் காண்பினர்கள் அங்க பாக்கத்து சொல்றேன். நம்புவார்பதி ஸ்ரீ வைகுண்டம் காமினே, வைகுண்டம் காமினு தெரிவிக்கிறார் இல்லையா? ஏன் திருக்குறுகூர் காண்பினேன்னு சொல்லல? திருக்குறள் தானே சொன்னேன், அங்க வரைச்சே பார்க்கும். இது சொல்ல வந்தல. அதனால பெரியவன் குருகூர் அப்படின்னு தெரிவித்தார். இது அர்த்தம். பெரியவன் குருகூர்னு அர்த்தம். ஸ்ரீவைகுண்டம் இங்க வந்துருச்சு சுவாமி. வந்தது மட்டும் இல்ல, நன்னா பரவிட்டு இருக்காருன்னா ஒரு முறையில உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆழ்வார் வைபவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது எனக்கு வைகுண்ட வைகுங்க பெரிய விஷயமே இல்லை, அவர் வைபவம் தான் பெருசுன்னு சொல்லி உற்சவம் நடந்துட்டு இருக்கு. அப்ப அவரது வைபவம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இது முதல் அர்த்தம். அன்றைக்கே ஆசிரமம், அன்றைக்கே பெரியவன் குருகூர் குவியும் இருவிசம்பம் நின்னகத்தி நீயின் செவியின் ஒளி புகுந்து என்னுள்ளாய் அறிவின்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் ஊன் பருகமேனி யான் உண்ணு. இது ஒரு பாசுரம், ஆழ்வாருடைய பாசுரம், பெரிய திருவந்தாதி பாசுரம், 75வது பாசுரம் இந்த பாசுரம். புவியும், நல்ல ஆச்சரியமான பாசுரம். புவியும் இருவிசம்பம் நின்னகத்தி நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய் அபிவின்றி யான் பெரிய நீ பெரியன் என்பதனை யார் அறிவார் ஊன் பருகமேனி யான் உண்ணு. இது பாசுரம். இந்த புவியும்னா இந்த பூமியும், இருவிசம்பம் ஆகாசமும், பெரிய ஆகாசமும் பெருமாளே உன் திருமேனுக்குள்ள அடக்கம். வாஸ்தவம் தானே? ஜெகத் சர்வம் சரீரம் தே. உன்னுடைய திருமேனுக்குள்ள இந்த பூமி என்ன, ஆகாசம் என்ன, எல்லாமே உன்னுடைய திருமேனிக்குள்ள அடக்கினார். இப்ப நம்மாழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? இந்த இந்த பெரிய திருவந்தாதிங்கிற பேர் வந்தது இந்த பாசுரத்தால்தான். இந்த பெரிய திருவந்தாதி பேர் வந்தது. திருவந்தாதின்னு என்ன? எந்த சப்தத்தால முடியறதோ அந்த சப்தத்தை வைத்துக் கொண்டு அடுத்த பாசம் தொடங்கணும். அதான் அந்தாதினா. இது பெரிய திருவந்தாதி. அப்ப எல்லா அந்தாதிகளை காட்டும் இது பெருசுன்னு அர்த்தம் இல்ல. ஏன் சுவாமினா குறைஞ்சபட்சம் அந்தாதின்னா குறைஞ்சபட்சம் 100 பாசனமாவது இருக்கும். 100 பாசனமா இருக்கும். இது 100 பாசனம் கிடையாது. அல்லது 96 பாசனமா இருக்கு, அதுவும் இது கிடையாது. எத்தனை பாசனம் சொன்னீங்க? 87 பாசனம். 87 பாசனம். நியாயமா பார்த்தா இதுக்கு சிறிய திருவந்தாதின்னு தான் பேர் கொடுத்திருக்கணும். ஆனா பெரிய திருவந்தாதி இதுக்கு பேரு. திருவந்தாதி என்னென்ன கிரந்தங்கள் இருக்கோ அந்தந்த கிரந்தத்திலேயே ரொம்ப குறைச்சலான பாசனம் இது மட்டும்தான். மீதினா 100 பாசனம், 120 பாசனம், 96 பாசனம் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கச்சது இது சுவாமி வெறுமை 87 பாசனம். அந்த 87 பாசனத்துக்கு ஏன் சுவாமி பெரிய திருவந்தாதின் பேர் வந்துச்சுன்னா இந்த பாசுரத்தாலே, இந்த 75வது பாசுரத்தாலே குவியும் இருவிசும்பம் நின்னகத்தே நீ என் செவியின் வழி புகுந்து என்னெல்லா அறிவின்றி யான் பெரிய நீ பெரிய என்பதனை யார் அறிவார் உன் பெரிய மேனி யான் ஒன்னும் தெரிவித்தார். இப்ப ஆழ்வார் பெருமாளை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நீ பெரியவன் பெரியன்னு சொல்லிருக்கியே, பாருங்க சொல்ல வேண்டும் ஆச்சரியம். நீ பெருமையை பெரியன்னு சொல்லிருக்கே, ஜகத்து முழுவதும் ஆகாசம் முழுவதும் உன்னுக்குள்ள அடைக்கிருக்க. எல்லாமே உனக்குள்ள இருக்கு. எல்லாமே ஜெகத் சர்வம் சரீரத்தை உனக்குள்ள இருக்கு. ஆனா நான் என்ன தெரியுமா பண்ணினேன்? ஆழ்வார் பகவானை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நான் என்ன தெரியுமா, இந்த ஜெகத்தே உனக்குள்ள அடக்கமா இருக்கணும். நான் என்ன பண்ணேன்? உன்னை கொண்டு வந்து என்னுடைய ஹிருதய கமலத்துல வச்சுட்டேன். உன்னை கொண்டு வந்து நான் என்னுடைய ஹிருதய கமலத்துல இங்க வச்சுட்டேன். இங்க கொண்டு வந்து வச்சாச்சு. இப்ப ஆழ்வார் என்ன தெரியுமா, இப்ப நீ பெரியவனா நான் பெரியவன். ஜெகத்தத்திலையும் உனக்குள்ள இருக்கு. அப்ப ஜெகத்தை காட்டு நீ பெரியவன் தெரியாது. அப்படிப்பட்ட உன்னையே நான் எனக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்ப நீ பெரியவனா நான் பெரியவனா? என்ன சுவாமி நாஸ்திகர் பேசிட்டு இருக்காரு? பேசுறது மட்டும் இல்ல. பெருமாள் கேட்டார், நீர் ஒருத்தர் தான் கிடைச்ச நினைச்சுட்டு இருப்ப, நீரை இந்த மாதிரி பேசுகிற, அதெல்லாம் வேண்டாம், பை சொல்லு. நீ பெரியவனா நான் பெரியவனா? என்ன பண்ணலாம்? பெருமாளுக்கு தெரியல. சாட்சி வேணா வைக்கலாமா அப்படின்னு பெருமாள் கேட்கிறாரு. வச்சுக்கோங்க, உங்காலே சாட்சி வச்சுக்கோ, எங்கால வேண்டாம். எங்களுக்கு ஆழ்வார் 10 பேர் இருக்கா, அவளும் வேண்டாம். ஏன்னா அவ வந்தா என்னன்னா பக்ஷபாதி, உன் பக்கம் தான் பேசுவா. ஆழ்வார்கள்லாம் ஆச்சாரியாலோ ஆழ்வாரோ உன் பக்கம் தான் பேசுவார். ஆழ்வீர் ஆனா உங்கால வச்சுக்காதுன்ற. சரி உங்காலே வச்சுக்கோ. யாரும் வச்சுக்கோ? சக்கரத்தாழ்வார் வச்சுக்கோ. ஊன் பரிக மேனி யாரும் உன்னுடைய சக்கரத்தாழ்வாரை கேளு. அவர் என்ன சொல்றாரு? நான் தான் பெரியவன்னு சொல்லுவார். என்னமா சுவாமி இந்த வார்த்தை சொல்லிட்டு, நான் தான் பெரியவன்னு சொல்லுவார். உண்மை பெரியவன்னு சொல்லவே மாட்டார். உண்மை பெரியவன் சொல்லுவார். ஏன்னா சக்கரத்தாழ்வாரை கிடையாது. ஊன் பருக மேனியான் உன் பாசுரத்தை ஆராய்ச்சி முடிஞ்சதுக்கு பாருங்க. பெரிய திருவந்தாதி 75வது பாசனம். ஊன் பருக மேனு உன்னுடைய பட்சபாதியா இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரே
கேளுங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார், நான் தான் பெரியவன் சொல்லுவார். இந்த இடத்துல பாருங்க, யான் யான் பெரியை நீ பெரியன் என்பதனை யார் அறிவார் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதுல இது அப்படியே இது முதல் பகுதியை நாம் அங்கே அழிக்கிறோம். புவியும் இருவி செம்பம் நின்னகத்தே நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய். என்னோட செவி வழியா வந்து என்னுள்ளாய் அப்படின்னு தெரியல. அதுக்குள்ள ஆழ்வாருக்குள்ள அடக்கம். அந்த ஆழ்வாரே திருக்குறுகூருக்குள்ள அடக்கம்னா இது பெரியவன் குருகூர் தானே. அப்ப பகவான் இந்த புவியும் ஈசரும்பம் பகவானுக்குள்ள அடக்கம், பகவானு ஆழ்வாருக்குள்ள அடக்கம். அந்த ஆழ்வாரே பெரியவன் குருகூருக்குள்ள அடக்கம்னா அது பெரியவன் குருகூருக்கு எத்தனை வைபவம் இருக்கும் அது தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நான் பெரியவனா நீ பெரியவனா கேட்டு இருக்காருன்னு உடனே நமக்கு தோணும், பட்டிமன்றம் வேணா போடலாம் சுவாமி. அடிக்கடி போட்டு இருக்காரு, ஏதோ ஒரு தீபாவளி வந்துருத்து இல்ல பொங்கல் வந்துருட்டுன்னா உடனே பட்டிமன்றம் இல்லையா. அந்த மாதிரி பட்டிமன்றம் வேணா போடலாமா அப்படின்னா போட்டு பார்த்தா விட அப்போட அவ என்ன சொல்லுவான், ஆழ்வார் தான் பெரியவன். இத அசமா சுவாமி சொல்றாரு, இது வியாக்கியானம் கிடையாது, ஒரு ரசிகர் சொல்றாரு. ஆச்சரியம் என்ன தெரிவிக்கிறாருன்னா, புவி இந்த பாட்டை மறுபடியும் கேளுங்க. புவியும் இவி செம்பம் நின்னகத்தி நீயின் செவியின் வரி புகுந்து என்னுள்ளார் அவிவென்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் ஊன் பரிகமேனியான் ஒண்ணுன்னு இது பாசனம். இந்த இடத்துல நமக்கு நடுவில் கொஞ்சம் நிறுத்திடணும், இடவலை விட்டு செவிக்கணும். புவியும் இருவி செம்பம் நின்னகத்தே நீயின் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய் யான் பெரியன். நான் பெரியவனும் தீர்மானம் பண்ணியாச்சு. ஆழ்வார் சொல்றாரு, நான் பெரியவன் தீர்மானம் பண்ணியாச்சு, நீ யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார். நீ பெரியவன் யார் சொல்லிட்டு இருக்கா? முதல்ல சொன்னது அப்படி இல்ல, நீ பெரியவனா நான் பெரியவனா சந்தேகம் ஏற்பட சக்கரத்தாழ்வார வேணா சாட்சியா கூப்பிடலாம், அவரும் என்னத்தான் சொல்லுவாரு முதல் அர்த்தம். அப்பனா அந்த சந்தேகம் இருந்தது, போட்டி இருக்கு, போட்டி இருக்கிறபடியாலே அந்த போட்டியில ஆழ்வார் ஜெயிச்சார், ஆழ்வார் தான் பெரியவன் வந்து விட்டு. இப்ப அந்த நிலையில இல்ல, போட்டியே இல்லை, நான் பெரியன் யான் பெரிய நான் தான் பெரியவன். நீ பெரிய பாட்டு அப்படியே இருக்கு, நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க. நீ பெரிய என்பதனை யார் அறிவார், யாருக்கு தெரியும் நீ பெரியவன், ஒருத்தனும் தெரியாத நான் தான் பெரியன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா சுவாமி. ஆழ்வார் தெரிவிக்கிறார் பெரிய திருவந்தாதுல. எதுக்கு சொல்லுவேன்னா அதனால என்ன தெரியுது, ஆழ்வாரே மாழ்தனில் நிற்குமோ தேவும் உள்ளது பாசுரம் திருவாமியில. மாழ்தனில் மிக்குமோ தேவும் உள்ளதேன்னு இருக்கு இல்லையா, அத மாறனில் மிக்குமோ தேவும் உள்ளதேன்னு இருக்கும். மாறனில் மிக்குமோ தேவும் உள்ளது அப்படின்னா மாழ்தனில் மிக்குமோ மாறனில் மிக்கணும்னா அந்த நம்மாழ்வார் அந்த பகவானை காட்டிலும் மிகப்பெரியவர். அந்த பொருள் தான் இங்க இருக்கு. மாழ்தனில் மிக்குமோர் தேவும் உள்ளது, அந்த சப்தத்தை அப்படியே பிரிச்சோம்னா மாறனில் மிக்குமோர் தேவும் உள்ளதே வந்துட்டோம். அதுக்கு சொல்லணும்னா அப்ப அந்த பெருமாளையே தன் கர்ப்பத்தில் வைத்த ஆழ்வார் தான் மிக பெரியவர். அந்த பெரியவரான ஆழ்வாரையே பெற்றுக் கொடுத்தபடியாலே பெரியவன் குருகு, பெரியவன் குருகோ நகர் நம்பிக்கை அப்படின்னு தெரிவிக்கிறார். இது பக்கம் 110 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 111 2வது பத்தி பக்கம் 111 அடியேன் பெற்ற நன்மையே. இங்கு அடியேன் என்கிறது நான் என்றபடி ஆளுரியனான பின்பு நான் இருக்கும்படி இதிரே பெற்ற நன்மையே ஆழ்வார் தமக்கு இன்னும் பெற வேண்டுவன நன்மை உண்டேயாகலும் நமக்கு இனி பெற வேண்டும் நன்மை உண்டுள்ளே. ஆழ்வார்தாம் அடியார்கள் குழாங்கள் உடன் கூடுவது என்றும் ஒரு விஷயம் உடன் கூடுவதென்றும் மல்கி நீல சுடதழப்பு என்று தொடங்கி என் திருமார்வை வந்தெய்துமாறி என்றும் மனோதரம் கடவான் இருக்க இது நான் இப்பேரு. இப்ப இதுல என்ன தெரிவிக்கிறார்னா அடியேன் பெற்ற நன்மையே, அடியேன் பெற்ற நன்மையே தெரிவிக்கிறார். நான் பெற்ற நன்மை அறிவேன் அப்படின்னா பெற்ற நன்மையை தெரிவிக்கிறார். என்னன்னா ஆளுரியன் ஆன பின்பு, ஆளுரியன் அப்படின்னா நம்மாழ்வார் திருவடிக்கு ஆளுரியன் ஆன பின்பு அடியேன் பெற்ற நன்மையே அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா கீழே தெவுமட்டடியேன்னு சொன்னார். சொன்னது எங்க 2வது பாட்டு, நாவினால் அவை தின்பமேதினேன் நெவினேன் அவன் பெண்மடி மென்மையே தெவுமட்டடியேன்னு தெரிவித்தார். அடுத்து 3ஆம் பாத்திரத்திலே கரியகோல திருவுருக்கான்பனம் திருதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுருக்கான்பன் நான் அப்படின்னு சொன்ன தெரிவித்தார் இல்லையா. இப்ப என்ன தெரிவிக்கிறார், ஆளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே. ஆள் உரியனாய் அடியேனா அல்லது
பாட்டை மாத்தலாமா? ஆள் உரியனாய் அடியேனா அவருக்கு அடிமையான பிறகு அடியேனானேனா அப்படின்னா, திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோட திருவுருக்கான் பண்ணான் பெரியவன் குருகூருக்கு அடியேனான நான் ஆளுரியேன் என்று சொன்னார். என்ன பெரியவன் குருகூருக்கு அடியேனான நான் ஆளுரியன்னு சொல்லலாமோ? இல்ல, அதனால் ஆளுரியன் என்று சொல்லித்தான் அடியேன்னு சத்தம் வரணும். ஆளுரியனாய் அடியேன் சென்ற நன்மையை இல்ல, ஆளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையை. அப்ப ஆளுரியனாய் என்று சொல்லித்தான் அடியேனுங்கிற சப்தம் வரணுமோனோ. இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, அடியவன் என்று சொல்லிட்டு ஆளுரியன் என்று சொல்லப்படாதான். முதல்ல அடியவன் சொல்ற சுவாமி, அப்புறம் ஆளுரியன் சொல்லப்படாதான். ஏன்னா அதெல்லாம் என்ன பண்ணார், பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கை ஆளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆள் உரியன் ஆன பின்பு நம்மாழ்வார்க்கு சிஷ்யன் ஆன பின்பு நான் அடியேன் ஆனேன். நல்லா புரியும். நம்மாழ்வார்க்கு சிஷ்யன் ஆன பிறகு அடியேன். இப்ப நம்ம தான் ஆச்சாரம் போய் திருவடி பத்திரம், ஆச்சாரம் சுவாமி நான் தாசன் அப்படின்னு சொல்லிட்டு போடுமா? முதல்ல அவர் திருவடி பத்தணுமான்னா முதல்ல திருவடி பத்தணும். திருவடி பத்தியன்னா திருவடியே பத்தாம நம்மட்டு சொல்லிட்டு தான் பிரயோஜனம் இல்லை. அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள ஓடணும். அதனால தானே ஆளுரியனானேன் அடியேன் பெற்றேன். ஏன்னா நேற்று வரையில் நான் இப்ப ஆளுரியன் ஆகிட்டேன். நேற்று வரையும் எப்படி இருந்தேன், நான் இருந்தேன், நான் இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆளுரியன் ஆகிட்டேன். ஆளுரியன் அவர் திருவடிக்கு ஆட்பட்டேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, அடியேன். எப்ப அவர் திருவடிக்கு ஆட்பட்டனும் அடியேன் அப்படின்னா, நான் இதுக்கு நேற்று முன்னாடி இருந்தது நான் என்கிற சுவாதந்திரி வந்தது. அந்த சுவாதந்திரி போய் அடியேனுங்கிற சேஷத்துவ ஞானம் பெற்ற உடனே என்ன ஆயிடுச்சு என்பதைத்தான் மறைத்து சாதிக்கிறாருங்க. ஆளுரியனான் அடியேன். ஆளுரியனானதுதான் சேஷத்துவ ஞானம் பெற்றது. சேஷத்துவ ஞானம் பெற்றாத்தான் அடியேன் வரும். அதுதான் தெரிகிற. அதைத்தான் இங்க மறைத்து சாதிக்கிறேன். நான் என்கிற சப்தம் எப்படி மாறிட்டுன்னா, நான் இருக்கும்படி அடியேன் என்று மாறியது. நான் இனிமேல் நான் என்று சொல்லக்கூடவில்லை. அப்படின்னா நான் பெற்ற அடிமைத்தனம் தெரிஞ்சது. இனி பெற வேண்டிய நன்மை ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சு. நான் பெற்ற அடிமைத்தன ஆளுரியனாய் அந்த அடிமைத்தனம் தெரிஞ்சது. இனிமே பெற வேண்டியதான் இருக்க. தாசன் ஆயிட்டனா அதுக்கு மேல ஏதாவது புருஷார்த்தம் இருக்கானா கிடையாது. பகவானுக்கு தாசன், ஆச்சாரனுக்கு தாசன், பாகவதாவுக்கு தாசன். அதை விட ஏதாவது புருஷார்த்தம் இல்லை. அதே மாதிரி அந்த புருஷார்த்தத்தையே அடியேன் பெற்ற நன்மை. இப்ப மதுரகவி ஆழ்வார் பெற்ற நன்மை என்ன தெரியுமா? ஆளுரியன் ஆனார். அதுதான் நன்மை. என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம விரிவா சொல்லணும்னா, சுவாமி எங்க ஆச்சாரனை சேவிச்சேன், தாசன்னு சொன்னேன், என்ன கிடைச்சதுன்னு கேட்பா. என்ன கிடைச்சது? எதா கொடுத்தாரா? எதா அனுகிரகம் பண்ணாரா? எதை கொடுத்தாரா? சேவிச்சது அனுகிரகம். அதுவே நான் பெற்ற நன்மை. அதான் தெரிவிக்கிறார். ஆளுரியன் ஆனே. நம்ம சாமானியம் என்ன சொல்லுவோம், இதை பண்ணா இது கிடைக்கும், இது பண்ணா இது கிடைக்கும், இது பண்ணா இது கிடைக்கும்னு சொல்றோம். பெருமாளை பிரதட்சணம் பண்ணாரா? பிரதட்சணம் பண்ணா உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அதே மாதிரி பெருமாள் போய் சேவிச்சாரா? உங்களுக்கு நல்ல ஞானம் ஏற்படும். இதான் சொல்றோம். இப்ப இவர் என்ன சொல்றாரு? சேவிச்சேன்னு அவன் சேவிச்சேன், என்ன கிடைச்சது? சேவிச்சது கிடைச்சது. சுவாமி சொல்றேன், சேவிச்சபடியால் என்ன கிடைச்சது? சேவிச்சது கிடைச்சது. புரியல சுவாமி. சேவிச்சா இன்னொன்னு கிடைக்கணும். அந்த சேவிப்பதே பலன். அதே போல இங்க ஆளுரியனானேன். அப்ப என்ன நன்மை கிடைச்சது? அடியன் பெற்ற நன்மை. எது? ஆளுரியன் ஆனதே அடியன் பெற்ற நன்மை. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் ரொம்ப முக்கியம். ஆளுரியனான் அடியேன் பெற்ற நன்மை. அடியன் பெற்ற நன்மை என்னன்னா, எனக்கு நன்மை கிடைச்ச ஆழ்வாருக்கு இந்த பாருங்க, ஆளுரியன் ஆனபடியாலே அடியன் பெற்ற நன்மைன்னு சொல்லிட்டு வரணும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு கிடைச்சிட்டு ஆழ்வாருக்கு கிடைச்சதா இல்லையான்னு தெரியல. எனக்கு கிடைச்சிட்டு ஆழ்வாருக்கு கிடைச்சதா இல்லையான்னு தெரியல. இப்ப ஆழ்வார் யாரு? மதுரை கவியாளுடைய ஆச்சாரியன், மதுரை கவியாள் சுவாமி. மதுரை கவியாருக்கு தெய்வத்துக்கு ஒன்றும் கிடைக்கல, மதுரை கவியா ஆச்சாரமும் கிடைக்கல. இப்ப சிஷ்யனும் கிடைச்சிட்டு தத்துவம் கிடைச்சிட்டு ஆளுரியனாய் அடியன் பெற்ற. அவர் என்ன தெரிவிக்கிறாரு?
குவி கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, எப்ப கிடைக்க போறது, எப்ப கிடைக்க போறது அப்படின்னு நம்மளோட எதிர்பார்த்துட்டே இருக்காரு. இவருக்கு என்ன, அடியேன் பெற்ற நன்மையே இறந்த காலத்துல வேற சொல்ற கடிச்சு விட்டேன்ற பிரியத்துக்காசம். பெருமாள் சேவித்துக்காக போறோம். பெருமாள் சேவித்துக்காக போயிடுச்சு. ஒரே கூட்டமா இருக்கு. கூட்டம் அதிகமா இருக்கு, என்ன பண்றது, திருமலையில தெரியுது அப்படின்னு சொல்ல வேற திவ்ய தேசத்துல என்ன திருமலை விட்டு அங்கெல்லாம் விஷயமே வேறு. அப்ப வேற தேசத்துல பெருமாள் ஒரே கூட்டமா இருக்கு. ஆனா என்ன ஆச்சார விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கா, ஒருத்தரா போயிட்டு இருக்கச்சு அவரோட ஒட்டின்ட்டு சரி சுவாமி திரு வரும் நீரு செவிக்கணுமா, கூப்பிட்டார், அவரே கூப்பிட்டார். சரி கிட்டக்க வந்துடுங்க. சரி வர என்னோட நான் ஆக்ஷன் கேட்டேன் அப்படின்னு சொன்னார் அவரு. சரிப்பா, பெருமாளை பார்த்து பாக்கியம் பண்ணாரு. இந்த ஆச்சாரோட நம்ம போயிட்டோம்னா நல்லா சபை கிடைக்கணும் ஆனந்தமா இருந்தேன். அவர் என்ன, கொஞ்ச நாள் கழிச்சு கூட்டம் அதிகமா இருக்கு, நீ முன்னாடி போயிடுது, எனக்கு முன்னாடி நெல்லு, நான் பின்னாடி இருக்கேன். நீ பின்னாடி வந்தன்னா என்ன முன்னாடி தள்ளுட்டா அப்புறம் உன்னை நிறுத்திடுவா. ஆனா நீ முன்னாடி நெல்லு, நான் பின்னாடி இருக்கேன் அப்படின்னு ஆச்சாரம் சொன்னார். சரி அவர் சொல்றது அப்ப நமக்கு வேற என்ன, முன்னாடி அவருக்கு முன்னாடி போய் நின்றுட்டேன். நின்று வரிசையா அவ விட்டுண்டே இருக்கச்சு என்ன உள்ள விட்டோன்னு ஆச்சாரம் வர டைத்துல அங்க கைத்த போட்டான், அவன் விடல. அவ்வளவுதான், அதுக்கு மேல உள்ள போக முடியாது. கைத்த போட்டா விடல, அப்படியே நிறுத்திட்டா. நான் உள்ள போயிட்டேன். உள்ள போனதுக்கு அப்புறம் பின்னாடி ஆச்சாரம் வராரா இதை வரேன்னா பாக்கணும்னா பாக்கல. அந்த பெருமாள் சேவிச்சனை எல்லாத்தையும் மறந்து வடிச்சுட்டு பெருமாள் எனக்கு என்னன்னா, நானே உள்ள வந்துட்டு அவர் வராம இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு உள்ள பெருமாளா சேவிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா இவர் நிற்கிறார். ஆச்சாரம் நம்ம இருக்காரு. சுவாமி நான் சேவிச்சுட்டு நீ சேவிக்கலையான்னு கேட்டேன். நியாயமா பாருங்க இந்த வார்த்தை, நான் சேவிச்சுட்டேன் நீங்க சேவிக்கலையான்னு. இந்த நிலைதான் மதுரை கவியாள் தான். என்ன நினைக்கிறீங்க, எங்க தெரிவிக்கிறார், அடியேன் பெற்ற நன்மையே ஆளுடையனாய், அடியேன் பெற்ற எனக்கு கிடைக்கிறது உனக்கும் கிடைக்கலையா? யாரை பார்த்து கேட்கிறார், நம்மாழ்வாரை பார்த்து கேட்கிறார். அடியேனுக்கு கிடைச்சு கொடுத்து உனக்கும் கிடைக்கல. இவருக்கு கிடைச்சது நம்மாழ்வார் திருமேனி சம்பந்தம், அவருக்கு கிடைக்கிறது பகவானுடைய திருமேனி சம்பந்தம். அப்படின்னு கிடைச்சது எனக்கு கிடைச்சது உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு கேட்கிறீங்க. எது போல அடியன் சேவிச்சு, அடியன் வைபவத்தால சேவிக்கல, அதுவும் ஆச்சார கடாட்சத்தை தான் சேவிச்சிருக்கேன். அதனால இப்ப பேசுறது மட்டும் என்னமா பேசிருக்கேன்னா, நான் சேவிச்சுட்டே நீங்க சேவிக்கலையா அப்படின்னு கேள்விக்கா எப்படி இருக்கோ அத போல இருக்கு. இது என்னன்னா, அப்பனா என்ன அர்த்தம்னா, பக்தனுக்கு சேவை சாய்க்கிறான்னு அர்த்தம். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், இதான் முக்கியம். சேவை கொடுத்துனா இன்னும் சிவாலிக்கு இருக்க பெருமை போட்டுக்கணும். பக்தர்களுக்கு சேவை கொடுப்பதை காட்டும் பக்தனுக்கு பூர்ணமா பெருமாள் சேவை கொடுக்கிறாடியா. ஏன்னா நியாயமா பார்த்தா அந்த சுவாமி தான் முன்னாடி போயிருக்கணும். அந்த அவரை பார்த்து என்ன பண்ணார், நீர் முன்னாடி போய் அப்புறம் உன்னை விடாம போயிருவான்றதுக்கு முன்னாடி விட்டாரணும். இருந்தா விட நான் உடனே அங்கிருந்து வந்து என்ன சுவாமி நான் சேவிச்சுட்டு நீங்க சேவிக்கலான்னு கேட்டானா பக்தன். அப்பனா சுவாமி பின்னாடி போயிருந்தது இல்லையா? அப்ப பெருமாளுடைய பக்தனாக அவர் பின்னாடி நிற்க என்ன பண்ணணும். அவர் எப்படி நின்று இருந்தார், அந்த அந்த என்னுடைய சுவாமி என்ன முன்னாடி போச்சுனார். அவர் என்ன நினைச்சினார், நான் பகவானுக்கு பக்தன் அப்படின்னு நின்று இருந்தார். நான் எப்படி நின்று இருந்தேன், ஆச்சார் நான் அர்த்தம் இல்லை. அப்பனா அவரை காட்டும் உங்களுக்கு வைபவம் அதிகமானு நினைச்சிடாதீங்க, ஒண்ணுமே கிடையாது. அப்ப யாரு மதர்கவியாளு வச்சிருக்கோம். அப்படி இருக்கச்சது அவர் என்ன பண்ணார், பக்தனா இருக்கார். முன்னாடி கிடைச்சது பக்தன் கிடைச்சதுன்னா, அப்ப அவரிடத்துல அடியேன் சேவிச்சு விட்டேன் அப்படின்னு சொன்னா இன்னும் சேவிக்கிறாங்க. என்ன அர்த்தம், அதை போலதான் மதுரையார் சொல்றா படம், அடியேன் கெட்ட நன்மையே அப்படின்னு நான் சேவிச்சிட்டேனே. அந்த நன்மை எப்போதுன்னா உங்க ஆழ்வார் தேடிண்டே இருக்கார், நம்ம ஆழ்வார் தேடி இருக்கார். எப்ப கிடைக்கும் எனக்கு நன்மை இறந்த காலத்து அடியேன் பெற்ற நன்மையை முடிஞ்சு தோணும். அப்ப பற்றிதான் பற்றிலார் பற்ற நின்றானேன்னு தெரிவிப்பார். பற்றிடுவாருக்கு பற்றிருக்கக்கூடிய பெருமை தான். ஒரு பக்தனை பிடித்தோம்னா அவருடைய அனுகிரகத்தாலே பகவான் பரிபூர்ணமா அனுகிரகம் இன்னொரு பக்தன் பண்றார். எங்க தினம் பண்ணியிருக்கார், பிடித்தாரை பற்றி கேள்விப்பட்ட பாசமா இருக்க. முன்னில் 6ஆம் 10ஆம் திருவாழ்நிலை. அந்த 10ஆம் திருவாழ்நிலே அகலையில் என் பாசனம் 10வது பாசனம் சனாதி முடிச்சிட்டார். அதுக்கு அடுத்த பாசனம் அடிக்கீழ வந்து புகுந்து அடியீர் வாழ்வின் என்றும் கொடுக்கும் படுக்கீடில்லா பெருமானை பழன குருகூர் சடகோபன் முடிப்பான் சொன்ன 1000 திருவேங்கடத்துக்கு வைபத்தும் பிடித்தார் வீட்டிலிருந்து பெரியவானும் நிலாவுவரை தெரியலையா. பிடித்தாரை பிடித்தார் பக்தன், பிடித்தாரை
அந்த பக்தனை இன்னொரு பக்தன் பிடித்தாதான் பிடித்தாரை பிடித்தார் தெரிவிக்கலையா. அப்பன்னா திருவேங்கடமடியானின் திருவடிகளை பிடித்தார் ஒருத்தர், அந்த திருவேங்கடமடியானின் திருவடிகளை பிடித்த அந்த பக்தனுடைய திருவடிகளை பிடித்தார் மற்றொருத்தர். அவருக்கு தான் சார். அதான் பிடித்தாரை பற்றின அந்த திருவடியை நாம் பற்றினோம்னா அந்த பற்றி இருக்கிறவர்களை பற்றினோம்னா தன்னடியே நமக்கு சுலபமா கிடைக்கும். தன்னை இவரொன்னும் பெருமாளை கூப்பிடல, கரிய போல திருவுருவோடு நீர் எனக்கு வந்து சேவசாய்க்கணும் பிரார்த்தனை பண்ணாரானா மதுரை ஒண்ணும் பண்ணல. கரிய போல திருவுருவோடு வந்து பிரார்த்தனை எனக்கு சேவசாயின்னு ஒண்ணுமே பண்ணல. ஆனா ஆழ்வார் கதறார், எப்ப கூப்பிடுவாரு கிடைக்கலையே கதறார், கிட்டக்க வர மாட்டார். இவரனும் அவரை பார்த்தாலும் முகத்தை திருப்பிக்கிறார். அந்த நிலையில மதுரகவி ஆழ்வார் இருக்க செய்து இவருக்கு சேவசாயிச்சே தீர்வேன்னு தெரிவிக்கிறார். என்ன காரணம்? பக்தன் பிடித்தாரை பற்றி பிடித்தார். இப்ப ஆழ்வார் கேட்கிறார், என்ன அடியவர்களோடு என்றைக்கு நான் சேரப் போகிறேனோ. இப்ப ஆழ்வார் என்ன பண்றாரு, ஓ மதுரகவியார் கிடைச்சது போட்டுக்கு நானும் அடியவர்களோடு என்னைக்கு சேர போறணும். பயிலும் திருவிடையார் எவரேலும் அவரகண்டீர் பயிலும் பிறப்பிடதோடு எம்மையாலும் பிறகு. ஏன்னா இது வரைக்கும் அந்த பாக்கியம் அடி எனக்கு கிடைக்கலையே, நம்மளது அந்த பாக்கியம் கிடையாது. எனக்கு கிடைக்குன்னு எங்க ஆழ்வார் தவிச்சுன்னு இருக்கச்சு எனக்கு நேற்றுக்கே கிடைச்சிட்டு மதுரகவி ஆனந்தமா தெரிவிக்கிறார். எனக்கு நேற்றுக்கே கிடைச்சதுன்னா அதுதான் நான் பெற்ற பாக்கியம் அப்படின்னு அர்த்தம்னா ஆழ்வாருடைய அனுகிரகத்தால கிடைச்சதுன்னு அர்த்தம். அவருடைய அனுகிரகத்தால கிடைச்சதுன்னு அர்த்தம். ஆக அப்படி ஆட்புக்க இந்த ஆக கரியகோட திருவுருக்காண்பன் நான் பெரியவன் குருகூர் நகர் நம்பி காலுடைய நாய் அடியேன் நகர் நம்பிக்கு கிடையாது, நகர் நம்பிக்கு ஆளுடைய நாய் அடியேன் பெற்ற நன்மை கிடையாது. இப்ப நம்பின்னு கிடையாது, நம்பின பெருமாளுக்கு சேஷபூதரா இருந்து கொண்டு நம்மாடு இன்னும் அழிஞ்சிட்டு கிடைக்கல. பெருமாள் தான் சுவாமி நான் தாசன் சொல்லிட்டு இருக்க, இன்னும் கிடைக்கல, ஆளுக்கு இன்னும் கிடைக்கல. நான் ஆழ்வாருக்கு சேஷபூதனா இருந்தது எனக்கு நல்லா கிடைச்சிட்டு. மதுரை எழுதிருக்கிறார், பெருமாளுக்கு ஒரு தாசனா இருந்தார் சுவாமி, கிடைக்கல தவிக்கிறாரு, இன்னும் கிடைக்கல தவிச்சுட்டு இருக்காரு. நான் ஆழ்வார் தாசபூதனா இருந்தேன் எனக்கு கிடைச்சிருத்தேன்னா ஆட்புக்காத அடிமை பயனை நம்பி இத்தியாதி என்று கரையா அந்த தெரிவிக்கணும். நம்பி இத்தியாதி அதாவது நம்பி அவனுக்கு சேஷபூதராக இருந்து வைத்து அவர் அலமாரா நிற்க நான் ஆழ்வார் தமக்கு சேஷபூதனாக இருந்து இந்நன்மையை பெறுவதே வைஷ்ணவ சமாசிரநாதல் பராயஸ்மிங்கி என்று பொய்ப்பெற்றவாறே இருந்த இடத்திலே இருந்து திருப்பதிட்டுதே ஏத்தி இருப்பார் வெள்ளுமே மற்றவரை சாத்தி இருப்பார்கள் என்கிற வார்த்தை என் அளவிலே பலித்தது சுவானுசந்தானத்தாலே சந்துஷ்டராகிறார். அதோடு பிடிக்கிறார். அதாவது இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறான்னா பிரயாசந்தி அப்படின்னு ஒரு சப்தம் ஸ்ரீவத்திர அதை எடுத்து இங்கு உதாகரிக்கிறார் அழகிய மணவாள பெருமான் நாயனர். ஸ்ரீவைஷ்ணவ எடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம். அந்த பிரமாணத்துல ஒரு இடத்துக்கு என்னன்னா பிரபன்னரா இருக்கிறவன் ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு விஷ்ணு சம்பந்தம் பாகவத சம்பந்தம் இருக்கணும். விஷ்ணு சம்பந்தம் பாகவத சம்பந்தம் இருக்கணும். எந்த சம்பந்தம் கூடாது? அவருக்கு கிராம சம்பந்தம் கூடாது, குளம் சம்பந்தம் கூடாது, சூத்திர சம்பந்தம் கூடாது, கோத்திர சம்பந்தம் இதெல்லாம் சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிராமம் மேல ஆச்சாரத்துல மேல வரப்படுது, கிராம குலாபதிக்குன்னு வரப்படுது. கிராமம் சில பேர் இந்தந்த கிராமம் சொல்லுவா, இந்தந்த குலம்னு சொல்லுவா, இன்னென்ன கோத்திரம்னு சொல்லுவா, இன்னென்ன சூத்திரம் சொல்லுவா. அப்ப நீ என்ன சுவாமி குலம் சொல்லப்படாதுன்னா இருக்கு. இப்ப ஸ்ரீவைஷ்ணவ குலம் இருக்கு, பிரபன்ன குலம். அந்த பிரபன்ன குலம் உண்டே தவிர மற்ற குலம் கிடையாது. இப்ப சொல்லி வேண்டிய தேவையே இல்லை. அப்படி இருக்கிறவளுக்கு என்னன்னா பெருமாள் தானே வந்து சவசாய்க்கிறாங்க. இந்த ஸ்ரீவத்திர போது ஒரு பிரமாணம் எடுத்துக்க என்னன்னா கிராமம் குலம் கோத்திரம் சூத்திரம் இதெல்லாம் இல்ல சுவாமி, பகவான் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு இருக்கா பாருங்க. அப்படி இருக்கிறவளுக்கு பெருமாள் தானே வந்து இவ பிரார்த்திக்க வேண்டாம், அவரே வந்து செய்யலாம். ஆனா மற்றவையெல்லாம் பக்தி பெருமாள் பிடித்தா அவர் ஒன்னும் பெருசா ஒண்ணு வரதே கிடையாது. அப்ப நாம தான் போகணும். மற்றதெல்லாம் இருக்கு சுவாமி, ஏன்னா அப்ப சாத்தியபாயம்னு அர்த்தம். என்னுடைய பிரயத்தனத்தால பகவான் அடையணும்னா நாம தான் கிடக்க போறோம் இல்லையா? அந்த நிலை இருக்கு. இது பிரபண்ணனுக்கு இருக்கக்கூடிய நிலைதான். ஆனா
வைஷ்ணவனை பற்றி இருந்துட்டு வச்சுக்கோ, ஒரு பக்தனையோ வைஷ்ணவ பக்தி இருந்துட்டேன்னா நாம் போய் பெருமாளை பெற வேண்டிய தேவையே கிடையாது. அப்ப என்ன சொல்லணும், அப்படி இல்லாம அவரே வந்து எப்படியாவது இவனுக்கு சேவை சாய்ச்சாகணும், எப்படியாவது சேவை சாய்ச்சாகணும் அப்படின்னு தெரிவிக்கிறார் தான் பிரயாசந்தி. நாம் போய் பெருமாளை அடைதல் பிரயாசந்தி. அந்த பிரயாசந்தி இல்லாமல் பகவான நமக்கு சேவை சாய்க்கிறான்னு அர்த்தம். அந்த என்னது ஸ்ரீ வைஷ்ணவால பிடித்தால், அந்த ஸ்ரீ வைஷ்ணவாவுடைய அந்த பக்தனுடைய அர்த்தம் பிடித்தாரை பற்றி அர்த்தம். பசுர் மனுஷ பக்ஷிவான் ஏஷ வைஷ்ணவ சம்சயகா தனைவே பிரயாசந்தி தத்விஷ்ணோர் பரமம். இது ஒரு சாஸ்திர வாக்கியம், சாண்டில்ய இதுல சொல்றது. பசுர் மனுஷ பக்ஷிவான் ஏஷ வைணவ சம்சயகா தனைவதே பிரயாசந்தி தத்விஷ்ணோர் பரமம் பதம். அப்படின்னா பசு என்ன, மனுஷன் என்ன, பக்ஷி என்ன, இவெல்லாம் ஒரு வைஷ்ணவனுடைய பரம பாகவதனுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கேன், அதனாலேயே அவன் மோசம் போறான். ஞானமனட்டானவே நன்னாகவே உடையனான குருவடி என்றால் மாநிலத்தி தேனார்கமன திருமாவாள்களும் பாண்டி வைகுந்தமே இல்லை, அதேதான் இங்க. அப்ப வைகுந்தத்துக்கு ஆக நாம் பெருமாளை நேர பற்றினால் கொஞ்சம் சிரமம்தான், பற்ற முடியாது இல்ல, நேர பற்றி ஆச்சுன்னு வச்சுக்கேன். அப்ப ஸ்ரீவைகுண்டம் போகணும், அந்த அனுபவத்தை பிரீத்தி காலத்தை கைங்கரியம் பண்ணணும்னாலே கொஞ்சம் சிரமப்பட்டு போகணும், சிரமப்பட்டு அடையணும். ஆனா நாம பக்தால பத்தின்னு வச்சுக்கணும், ஸ்ரீ வைஷ்ணவனை பத்தினோம்னா அவர் என்ன பண்றாரு, அவர் நம்மகிட்ட வந்துடுறார். அவனை ஓ என்னுடைய பக்தினை பத்தினியனோ அப்படின்னு அவர் சேவை சாய்ச்சி தீர்றேங்கிற ஒரு கங்கணம் கட்டி நம்ம கிட்ட வந்துடுறாரு இல்லையா. இதுதான் ஏற்றி இருப்பாரை வெல்லுமே மற்றபடி சாத்தி இருப்பார் தவம். நான்முகன் திருவந்தாதுல 18வது பாசனம் திருமேஷாவை தெரிவிக்கிறார். ஏற்றி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தவம் அப்படின்னா என்ன, பெருமாளை யார் நேர பாடுகிறார்களோ அவெல்லாம் ஏற்றி இருப்பாரை ஜெயிக்கணும். நன்னா ஜெயிச்சு 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 மேல 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 இவ பண்ண வேண்டிய காலம் பண்ணி பண்ணுவான். ஆனா யாரெல்லாம் பகவானை பாடுகிறாரோ அவங்களுடைய பெருமை, பகவானை பாடுவதை காட்டிலும் அந்த பகவானை பாடுபவர்களுடைய பெருமை, அந்த பாடின பக்தர்களுடைய பெருமையை பற்றியோ அவர்களை பற்றியோ அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணினாலோ அது இன்னும் உயர்த்தி அந்த மாதிரி உயர்நிலையில இருக்க போச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா பகவான் நேரம் அவாளுக்கு சேவை செய்யணும். அப்ப என்னன்னா பக்தர்கள்னா பகவானுக்கு ஆனந்தம், தன் பக்தன்னா ஆனந்தம் இல்லைன்னு சொல்லணும், சுமாரான ஆனந்தம். தன் பக்தனுக்கு ஆனந்தம் இல்லைன்னா யாரும் பக்தனாக முடியாது, ஆனந்தம் உண்டு. ஆனா அதை காட்டிலும் பக்தனா இருந்தா ஆனந்தம். அதுதான் இங்க தெரிவிக்கிறார் தேவி. இந்த சொல்லிக்கிறதுல கரியகோல திருவிருக்கான்பன் நான் என்கிற சப்தம் வரதுக்கு காரணம்னா அவர் வந்தார் காட்டி கொடுத்தார். இது நாயனார் மட்டுமே இந்த கருத்துல அவர் வந்து காட்டி கொடு. ஏன் காட்டி கொடுத்தார், ஆழ்வாருடைய சம்பந்தம் இருக்கு, எனக்கு ஆழ்வாரை பிடிக்கிறது. பெருமாள் சொல்றாரு எனக்கு ஆழ்வாரை பிடிக்கிறது, ஆழ்வாருடைய சம்பந்தம் இருக்கு. அப்ப இவரை பிடிக்கணுமோனோ சுவாமி, அவருக்கு ஒண்ணு பிடிக்கலையே சுவாமி. நான் பெருமாள் ஸ்ரீவைகுண்டம்னா கேட்கலாம். பெருமாளை பார்த்து என்ன கேட்கலாம்னா, இப்ப ஆழ்வாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஆழ்வாருக்கு நீங்க ஆழ்வார் பண்றதெல்லாம் பண்ணும் வேண்டாம்னு சொல்றாரு. மதுரை வேதம் நீங்க வேண்டாம் சொல்லிட்டு இருக்கணும். அப்ப எதுக்காக பண்ணிடு பண்ண வேண்டாங்க, அவருக்கு ஆழ்வார் தானே பிடிச்சிருக்கு, எனக்கு ஆழ்வாரை பிடிச்சிருக்கேன்னு சொல்றாரு பெருமாள். உண்மை பிடிச்சிருக்கட்டும், ஆனா உண்மை அவருக்கு பிடிக்கலையானோ. ஆமா, அப்ப ஏன் நீ ஒரு பண்றேன்னா ஆழ்வார் அவருக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அதைத்தான் சொல்றது சுவாமி, ஆழ்வாரை பிடிச்சிருந்தா உண்மை பிடிக்கலையானோ, எனக்கு ஆழ்வாரை பிடிச்சிருக்கு. பிரியத்துக்கா சொல்றேன். பர்த்தா பாரியா இருக்கா, பர்த்தா வேற அப்பீத்தமான காதல் பாரியா இருக்கு வச்சுருக்கோம். அப்ப அந்த பர்த்தாவிடத்திலே நிறைய நண்பர்கள் இருப்பா, நண்பர்கள் இருக்கா, இல்ல பந்துக்கள் இருப்பா, சொந்தக்காரா இருப்பா. அவளுக்கு அந்த பர்த்தாவை அபாரமான ஒரு நன்மை ஏற்பட்டு அவருடைய நன்மையை விரும்புகிறாச்சுங்க. இப்ப அவளன்னா அந்த பாரியா நேசிப்பாளா இல்லையா, அவ மேல ஒரு அன்பு இருக்குமா இருக்குதா, நிச்சயமா. ஏன்னா எனக்கு பர்த்தா பிடிக்கிறது, அந்த பர்த்தாவை யாரெல்லாம் பிடிக்கிறாளோ அவளுக்கும் பிடிக்கணும். சரி சுவாமி, அந்த பர்த்தாவை காட்டிலும் அதிகமா பிடிக்குமா, இல்ல அதே நேரத்தில் பிடிக்குமா, இல்ல குறைச்சலா பிடிக்குமா? பர்த்தாவோட குறைச்சலா தானே இருக்கும். அப்ப அதே போல உமக்கு நம்மாழ்வார் பிடிச்சிருக்கு, அவருக்கும் நம்மாழ்வார் பிடிச்சிருக்கு. ஆனா அவருக்கும் உண்மை நேரா பிடிக்கல. நீரோ
அவர்கிட்ட போகணும்னு எதிர்பார்க்கிற அவர் முகத்தை விட திருப்பி பார்க்கறது கிடையாது. அப்ப நீர் என்ன பண்ணிக்கணும், நம்மளோட வச்சுக்கோ, அவர்கிட்ட போக வேண்டாமா? இல்ல இது லௌகிக திருட்டாந்தம் போல இல்ல, இது எனக்கு பக்தனை காட்டலாம், பக்தனை விரும்புகிறவன் தான் எனக்கு ஆசைன்ட்டார். அப்ப அவருடைய பிரீத்திக்கு தகுந்தப்பால் நம்ம போய் ஆகணும். அப்ப அவருக்கு பிரீத்தி எது? பக்தன். அதனால எனக்கு நம்மளால் பிடிச்சிருக்கு. அப்ப அதனால நான் அவரு என்கிட்ட பிரார்த்திக்காம இருக்க செய்தே நான் சாய்ச்சே தருவேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதான் கரிய போல திருவுரு காண்பன்னான் பெரியவன் குருகோ நகர் நம்பி காடுடியனாய் அடியேன் பெற்ற நன்மையை தெரிவிக்கிறார். மூன்றாம் பாட்டு முற்றி பெற்றது. ஆசியமான பாசம். இன்னதில் திருதந்தாகினம் தேவபிரானை கரியகோல திருவுரு காண்பன்னான் பெரியவன் குருகோ நகர் நம்பி காடுடியனாய் அடியேன் பெற்ற நன்மையை தெரிவித்தார். இப்ப 4வது பாசனம் சுருக்கமான வியாக்கியானம், ஆனா ஆழ்ந்த பொருள் இருக்கக்கூடிய வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவர் ஆதனின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியேன்னு தெரிவிக்கிறார். முதல்ல பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம் தான் பார்க்கிற வழக்கத்தை வச்சுருக்கோம். அதே பிரகாரம் பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானத்தை பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் முதல்ல பதபதார்த்தம் பெரியவாச்சனுடைய வியாக்கியானம் பார்க்கணும். அதுக்கப்புறம் நஞ்சியுடைய வியாக்கியானம், அதன் பிறகு அழகிய மணவாள பெருமாள் நாயனாவுடைய வியாக்கியானம். இந்த கிரமத்துலதான் பெரியோர்கள் சொல்லிக் கொடுத்தா அதே கிரமத்துல வந்து இப்ப இந்த வியாக்கியானம். இப்ப என்ன கேட்கிறேன்னா, கீழே 2 பாசுரத்தை 2 அர்த்தம் சொன்னார். என்னன்னு தவிர பகவானை தவிர மற்றொன்று அறியாதார் ஆழ்வார்னார். அது என்ன சொன்னார்? நாவினால் 2வது பாசுரம், நாவினால் நபிக்கு இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைமையே தெருமற்றறியேன். பகவானை தவிர வேற தெய்வம் தெரியாதுன்னு சொன்னாரணும். இது 2ஆம் பாட்டை சொன்னார். அது 2ஆம் பாட்டை சொன்னார். தெருமற்றறியேன் குருகூன் நம்பி பாவினின் இசை பாடி திருவனே அப்படிங்கிறது. சரி, இப்ப 2ஆம் பாட்டுல தெருமற்றறியேன்னு சொன்னீரணும். எதுக்காக சொன்னீர் தெருமற்றே? இல்ல நான் விழுந்துட்டேன்னாலும் நான் விழுந்தேன்னாலும் என்ன ஆகும்? நான் அடுத்து எங்க போவேன்? கண்ணன் திருவடியில் தான் போய் விழப்போறனே தவிர வேற எங்கேயும் விழப்போறது கிடையாது. ஆனா ஆழ்வார் விழுந்தார்னா இந்த கண்ணன் திருவடியை தாண்டி சம்சாரத்தில் விழணும். அடியேன் விழுந்தேன், இப்ப மதுரகவே தெரிவிக்கிறாரு, அடியேன் விழுந்தேன்னா கண்ணன் திருவடியில விழப்போறேன். அதனால தெய்வமற்றறியேன் குருகூன் நம்பி அப்படின்னு சொன்னேன். சரி, இப்ப இந்த பாசனம் இதுக்கு முன் பாசனம் 3வது பாசனம் தெய்வமற்றறியேன் குருகூன் நம்பி, இது 2ஆம் பாசனம். இப்ப 3ஆம் பாசனத்துல கரியகோல திருவுரு காண்பன்னான்னு சொன்னேன். கரியகோரா பெருமாள் தான் வீழ்ந்தார் 3 சொன்னேன். இப்ப என்ன தெரிவிக்கிறார்னா, அங்க என்னமோ நீர் சேமிக்க மாட்டேன்னு எனக்கு நம்மாழ்வார் தவிர ஒரு தெய்வம் கிடையாதுன்னு சொல்லி, இங்க என்னமோ கரியகோல திருவுரு காண்பன்னான்னு சேவிச்சேன்னு சொல்றாரு. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒத்தியே போகலையே. எனக்கு தெய்வம் நம்மாழ்வ தவிர வேற இல்லைன்னு 2ஆம் பாட்டை சொல்லிட்டேன். இங்க கரியகோல திருவுருவை நான் சேவிச்சேன்னு சொல்றேன். பொருந்தவே இல்லையே சுவாமி. அங்க மாட்டேன்னு சொன்னது இங்கன்னு சொன்னார். இது முதல் நிலை. 2வது இப்ப என்ன தெரிவிக்கிறாருன்னா, அப்பனா அதை சேவிச்சேன்னு சொன்னது ஏன் சேவிச்சேன்? 3ஆம் பாட்டுல நான் சேவிச்சேன் எதுக்காக சேவிச்சேன்? உங்களுக்குதான் வேண்டாமோ, பெருமாள் வேண்டாமோ, எதுக்காக சேவிச்சேன்? இல்ல நான் சேவிக்கலைன்னா ஆழ்வார் போச்சுக்கிறேன். எங்க ஆழ்வார் நான் சேவிச்சேன்னா அவருக்கு முகமலர்ச்சி ஏற்படுறது, அந்த முகமலர்ச்சிக்காக சேவிச்சேன் அப்படின்னு சொன்னார். யார்? மதுரை. அவருடைய முகமலர்ச்சி வேணுமனோ, ஆச்சாரனுக்கு எது பிரீத்தியோ அதை பண்ணணும். இதான் ரொம்ப முக்கியம். ஆச்சாரனுக்கு பிரீத்தியானது பண்ணணும். நம்ம பகவத் கைங்கரியம் பண்றோம், இந்த பகவத் கைங்கரியமே ஆச்சார பிரீத்திக்காக பண்ணணும். அப்படியா சுவாமி? ஆமா. அதனால அவர் ஒன்றும் சொல்லி நான் போய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அவர் தான் சொல்றாரு, அவர் சொல்றபடியாக போய் பண்றோம். என்ன கைங்கரியமோ அவர் சொல்ல பண்ணணும். அவருடைய அனுமதியும் பெற்றிருந்து தான் பண்ணணும். இது அந்த காலத்துலலாம் கல்யாணம் ஆகட்டும், எந்த விசேஷ நாட்கள் ஆகட்டும், எந்த விஷயமாகட்டும், அது மட்டும் இல்ல, ஒரு திவ்ய தேசம் போய் சேவிக்கணும்னாலும் ஆச்சாரண்ட அனுமதி பெற்றிருந்து தான் போவோம். அந்த காலத்து சிஷ்யா எல்லாமே அந்த மாதிரிதான் இருந்திருக்கா. இன்னைக்கு பேச்சுவார்த்தை இருக்கான்னு தெரியலையே சுவாமி. அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம் தெரிவிக்கிறேன். இது சொன்னேன். இப்ப இவர் என்ன கேட்கிறாரு? அவருடைய ஆனந்தத்துக்காக நான் சேவிச்சேன். ஆழ்வாருக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. நான் அந்த கரியகோல திருவுருவை சேவிச்சேன், அவருக்கு ஆனந்தம் இருக்கணும், சேவிச்சேன் அப்படின்னா
சரி, அப்பன்னா அவரிடத்துல இவ்வளவு ஆதரவு இருக்கா உனக்கு? ஆமா, ஆதரவு இருக்கா? ஆமா, இத்தனை ஆதரவு இருக்கு. அப்ப அவர் ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பாரு உனக்கு, அதனாலதான் உனக்கு ஆதரவு. என்ன பண்ணினார்? இதுதான் இந்த பாட்டு. ஆழ்வார்ட்ட ஏதோ ஆதரவு இருக்கு. ஏன்னா உனக்கு பிடிக்காத விஷயம் இந்த பகவான தேவிக்கு உனக்கு பிடிக்கல, பதிரகவி ஆழ்வார் பிடிக்கல. உனக்கு பிடிக்காத விஷயத்த ஆழ்வாருக்கு பிடிக்கின்றதுக்காக நீ பண்ணிட்டு இருக்கணும். அப்ப ஆழ்வார் ஏதாவது பண்ணிருக்கணும், ஏதோ ஒரு நன்மை பண்ணிருக்கணுமானோ, ஏதோ ஒரு அப்ப அதனால உங்களுக்கு ஆதரவு இருக்கும். அவர் என்ன நன்மை உனக்கு பண்ணியிருக்காரு, ஏதாவது நன்மை ஒண்ணு செஞ்சிருக்கணும். என்ன நன்மை செஞ்சிருக்காரு? ஏன்னா யான் பெற்ற நன்மை என்கிறீரே, என்ன நன்மை பண்ணாரு? நம்மளோட பண்ணினார்னா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்கச்சு. ஒண்ணுமில்ல, மொத்த பேரும் என்னை கைவிட்டுட்டா, மொத்த பேரும் என்னை கைவிட்டா. எத்தனை பேரு? அத்தனை பேரும் என்னை கைவிட்டா. மதுரகவியால் வர மோசம், கெட்டுக்கை போகாது, கெட்டுக்கை போகாதுன்னு அதுவும் வாயால கூட சொல்லல, அவன் மனசுல நினைச்சிட்டு அவ்வளவு நல்லவாளா இருக்கான். அப்படிப்பட்ட நல்லவாளா கைவிட்டுட்டா. கடைசியில யார் தூக்கினா? அந்த நம்மாழ்வாதனை தூக்கினாரனோ, தூக்கினபடியாலே எனக்கு கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்காரனோ, அவருடைய கிரந்தத்தில் எழுதும்படியான ஒரு தன்மையை கொடுத்திருக்காரனோ, எத்தனை நன்மை பண்ணியிருக்காரு. அதனால அவர் உத்தேசம் அப்படின்னு இந்த பாசனத்தை தெரிவிக்கிறார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவர். ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான வாசனம். இதுல பெரியவாச்சான்களில வியாக்கியானம் ஒரு பக்கம், நஞ்சியுடைய வியாக்கியானம் ஒரு பக்கம். அற்புதமான வியாக்கியானத்தை சுவாமி அடைய மணவாள பெருமாள் அடிக்கிறார். மூணுமே முத்தாய்ப்பு வைத்தா போல, மூன்றும் அதே நிலையில். அதுதான் மூணு வியாக்கியானம் பெரியவா எடுத்திருக்கா. நம்பில்லதை ஏன் எடுக்கிறா? பெரியவாச்சமே நம்பில இருந்து ஒரே இதா இருக்கும். முதல்ல பதவத அர்த்தம் என்னன்னு பார்த்துவோம். ஆச்சரியமா பதங்களுக்கு உண்டான அர்த்தம், அதுக்கப்புறம் பெரியவாச்சனுடைய அர்த்தத்தை வரணும். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள், நன்மை நற்குணங்கள், நல்ல குணத்தாலே உயர்ந்தவர்கள், நன்மையால் மிக்கவர்கள், நல்ல குணத்தாலே உயர்ந்தவர்கள் இல்லையா? அப்ப நல்ல குணத்தை உயர்ந்தவர்கள் சுவாமி சொன்னா, 4 வேதங்களை நன்னா கரதலமாக கண்டவர்கள், கற்றவர்கள், நான்மறையாளர்கள், 4 வேதங்கள் நன்றா கற்றவர்கள். அப்பன்னா அப்படிப்பட்டவா அவ எப்படி இருப்பா? 4 வேதங்களை கற்றவர்கள், நன்மையால் மிக்கவர்கள். அவ எப்படி இருப்பா? ரொம்ப நல்லவாதான் இருப்பா, ரொம்ப நல்லவா. அநேகமா நீங்க வைதிகால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா இருப்பா. சில பேர்லாம் கோச்சுக்கிறான்னா உன்ன அந்த நிலைக்கு வரலன்னு அர்த்தம். அநேகமா சாஸ்திரம் நன்னா வாசிச்சுவாங்கல, நிதானமா பேசுவா, கோச்சிக்க மாட்டா. அவளை பத்தி தப்பா சொன்னா கூட ஒரு சிரிப்பி சிரிப்பி பதிலே சொல்ல மாட்டான். இந்த நிலை அவ்வளவு நல்லவா இருக்கா. இப்ப அவ இப்ப என்ன பண்றான்னா, அப்படிப்பட்ட பெரியவர் உண்மையாக கருதுவர். யார? மதுரகவியாழ்வார் உண்மையாக கருதுவர். யார் சுவாமி இவரா? மதுரகவியாவரா? இவரு ஒரு பாவத்தின் உரு, பாவத்தின் மொத்த உருவே மதுரகவியாதான். என்ன பண்ணா வரலாம்? அந்த பாவத்தின் உரு மொத்த உருவை நான் என்றபடியால கைவிட்டுட்டா, கைவிட்டுட்டா. அவ கைவிட்டுதா. உண்மையாக இல்ல, உண்மையாக, உண்மையாக கருதுவர். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக, உண்மையானானாக என்றனா பாவம் உண்மையாளானாக, உண்மை உடையவனாகன்னா உண்மை என்கிற ஒரு பாவம் இருக்கணும். அந்த பாவத்தை உடையவன் அர்த்தம். உண்மையாகன்னா பாவமே இவன். உண்மை உடையவனாகன்னா உண்மையும் தனியா இருக்கு, பாவம் தனியா இருக்கு, இவர் தனியா இருக்கார். அந்த பாவம் இவரோட சேர்ந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். உண்மையாகன்னு சொல்லியாச்சுன்னா சுவாமி மதுரகவியாழ்வார் ரிஷி கொண்டு பாபம், பாபமே மதுரையாதான் உண்மையாக. அப்படின்னா உண்மை என்ன? நானே பாவம், அச்செங்கேயும் போக வேண்டாம், நானே பாகம் உண்மையாக அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அவர் ரொம்ப இவர் ரொம்ப தாழ்ந்தவர். மதுரகவியோட பாபிஷ்டன், பாபிஷ்டன் அப்படின்னு என்னை விட்டுட்டான். என்ன யாரு? நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் என்னை விட்டுட்டா. அந்த விட்டதையே என்ன பண்ணாரு? பச்சையாக கொண்டு அப்படின்னா அவெல்லாம் விட்டுட்டா அப்படின்னு பச்சையாக கொண்டு இப்ப என்ன பண்ணா? சாமான்யமா அதையே காரணம்,
அவெல்லாம் விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் என்ன பண்ணாரு, தேற்றாரு. ஓ, அவரை விட்டபடியாலே அவர் என்ன கை தூக்குறார், கை தூக்கி பிடிக்கிறார், குடிச்சு கொண்டு விட்டார். ஏன்னா சரி சுவாமி, அவளை விட்டுட்டார். நம்மாழ்வார் நினைக்கிறார், அவளை விட்டா நாம விட்டோம்னா இவர் எங்க போவார்? பரதுக்க அசகிஷ்டுதான்னு சொல்லுவார் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். பிறர் துன்பப்பட்டால் ஐயோ எங்கு இறங்கும் தன்மை இருந்தால் வைஷ்ணவன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது நம்பில்ல நஞ்சிய சொல்கிறார். பிறர் துன்பப்பட்ட ஐயோன்னு இறங்கணுமா? அதுல முதல் யாருன்னா ஆழ்வார் தான். ஓ, இப்ப நான் சாமானியம் நாம என்ன பண்ணுவோம், ரொம்ப நல்லவாளா இருக்கா, ரொம்ப நல்லவாளா இருக்கச்சே யாரோ ஒருத்தர் தீயவனே வச்சுக்கணும். தீயவன் வச்சுக்கணுன்னு இப்ப அவன் தீயவன் இருந்து நல்லவனா மாறிட்டான். மாறினதுக்கு அப்புறம் அந்த நல்லவாள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கா, நாம ஏதோ அவர் பார்த்தா கொஞ்சம் நல்லவரா இருக்கிற மாதிரி தோணுது, அவரை கொஞ்சம் அங்கீகாரம் பண்ணி நம்ம சேர்த்துண்டு ஏதோ நமக்கு நன்மையை, அவருக்கு நன்மையை பண்ணலான்னு ஒரு அபிப்பிராயம் நம்ம மனசுல இருந்தது வச்சுக்கோம். நம்ம சாமானியமா இருந்துத்தன என்ன பண்ணுவோம், சரி அவரை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கச்சு. அப்பா பக்கத்துல இருக்கா சொல்றாரு, சுவாமி அப்படிப்பட்ட நல்லவாளே விட்டுட்டா, அந்த நல்லவாளே விட்டுட்டா அவளோட நீ நல்லவரா? இல்ல, அவளே விட்டா நீ சேர்த்த என்ன ஆகும்? ஐயோ வேண்டாம், அப்ப நான் விட்டுறேன், வேண்டாம், நான் தெரியாதமா சேர்த்துக்கலாம் நினைச்சேன், விட்டுறேன் அப்படின்னு ஆழ்வார் விட்டுருக்கணுமோ? இல்ல, ஆழ்வார் என்ன பண்ணார், அவர்கள் விட்டதையே பச்சையாக கொண்டார். அவர் விட்டதையே பச்சையாக கொண்டு, பச்சையை கொண்டது மட்டும் இல்ல, இப்ப நானும் இவரை விட்டேன்னா இவர் எங்க போவார்? நானும் இது ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கணும், நாம ஒருத்தரும் இதுதான் நமக்கு ரட்சிக்கிறது. ஒரே ரட்சணம் என்னன்னா அந்த மாறன் திருவடிதான், மற்றொரு திருவடி கிடையாது. மாந்தனின் மிக்குவோர் தேவும் உள்ளதே. இதுதான் மணவாள மாமன் தெரிவிக்கிறார் முதல் பாசனத்திலேயே. உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர் கொண்டுரைத்து மயர் வேதும் பாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விலகின் வீடு. அந்த சொல்ல சொன்னாலே போதும், அந்த சொல்ல சொன்னாலே போறோம்னா என்ன, நமக்கு திருவீடு காத்துன்னு இருக்குமா, அந்த திருவடி சம்பந்தம், அந்த சம்பந்தத்தால் தான் உண்டே தவிர இது சொன்ன அவர் அப்படி நினைச்சுக்கார். மதுரை கவியாடுவாரு, ஓ நாமே விட்டோம்னா என்ன ஆறுதுன்னு. அப்ப எங்கேயோ போயிடுவாரு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மற்ற பேர் விட்டது காரணமாகவே இறைவனாய் எடுத்துட்டார். அப்ப மிச்ச பேர் விட்டதும் காரணமாயிடுச்சு. மற்ற பேர் யாராவது என்ன பாருங்க, மற்ற பேர் யாராவது சரி இவரை அங்கீகாரம் பண்ணலாம்னா, மதுரை வேடுவருக்கு அங்கீகாரம் பண்ணி யாராவது எடுத்துன்னு வச்சுக்கேன், நம்மளோட விட்டுவார். எல்லாரும் கைவிட்டாரணும், எல்லாரும் கைவிட்டார், இனி வேற கதி கிடையாது. அப்படிப்பட்ட ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்துதான் பகவான் விஷயத்துல. அப்படி இருக்கச்சே எல்லாரும் கைவிட்டபடியாலே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மதுரை கவி ஆழ்வார் நம்மை விட்டால் வேறு கதி கிடையாது இப்ப எடுத்துட்டார். அதனாலதான் அதான் இந்த பாட்டை சொல்றச்சே இந்த தொனியில சேர்க்கணும்னா பாட்டை சொல்ற மாட்டோம். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் பொன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதனின் அன்னையாயத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் சடகோபுரன் நம்பியல் இப்படி செய்யணும். ஆனா அந்த சேவிக்கக்கூடிய அந்த துணியை கொஞ்சம் மாத்தணும். அது சப்தத்தை எங்க எங்க இறக்கணுமோ, எங்க ஏத்தணுமோ, எங்க நம்ம நிறுத்தணுமோ, அந்த மாதிரி நிறுத்தியாச்சுன்னா இந்த பாட்டுக்குன்னு அர்த்தமே கிடைச்சிடும். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான். இதுதான் பாடுகிறான். அப்பனா அவர்கள் தன்மையாக கருதினபடியாலே நம்மாழ்வார் என்னை கை கொண்டார். மதுரை தெரிவிக்கிறார், நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதினார். அவர்கள் கருதினபடியாலே நம்மாழ்வார் என்ன பண்ணார், அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான். அப்ப அவரே மாதாவாகும், அவரே பிதாவாகும். அடியனை கை கொள்ளும் இயல்பினராக சகடோபரான நம்மாழ்வார் எனக்கு அடியேன் பெற்ற நன்மையே. அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியேனர். என் நம்பின்னா கல்யாண குண பூர்த்தி உடையவர்னு அர்த்தம். அப்படிப்படி என் நம்பி ஏன்னா பூர்ணத்துவம், குணங்களாலே பூர்ணர். குணங்களால் யார் பூர்ணாரோ அவதான் தலைவர். குணங்களாலே பூர்ணமா இருக்கா பாருங்க, அவதான் தலைவர். அப்படி இருக்கச்சது
இப்ப நம்மாழ்வார் எனக்கு தலைவர்னா என்ன அர்த்தம்? குணங்களால பூர்த்தி இருக்கவர்கிட்ட அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா, சொல்லிக்கிறாரா. ஆஹா, இந்த எந்த தோஷம் இருந்தோ அதை கொண்டு நம்மாழ்வார் ஏற்றுக்கொண்டார். தான் முக்கியம். எனக்கு என்ன தோஷம் இருந்ததோ அந்த தோஷத்தையே பச்சையா கொண்டு ஏற்றினார். தோஷத்தையே பச்சையா கொண்டு அப்படின்னா இந்த தோஷம் இருக்கு சுவாமி, இவரை ஏத்துக்கணும்னாரு. இந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்கிறா சுவாமி? தோஷத்தையே பச்சையா கொண்டு ஏத்தின்னு இருக்காருன்னா கீதாச்சாரியன் கீதையை சாதித்தார். கீதார்த்த சங்கிரகன் ஒரு கிரந்தம் பரமாச்சாரியார் ஆளவந்தார் அனுகிரகித்திருக்கிறது. 32 ஸ்லோகங்களோடு ஆச்சரியமான கிரந்தம். 32 ஸ்லோகங்களோடு கூடியது. அந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கிற கீதார்த்த சங்கிரகன் பேரு. கீதை அப்படியே கிழிஞ்சு வச்சிருக்கார். இந்த கீதார்த்த சங்கிரகத்தை வைத்து கொண்டுதான் சுவாமி எம்பெருமானார் கீதா பாஷ்யமே அனுகிரகித்தார். அதற்கு கைவிலக்கு, அவர் கீதா பாஷை அனுகிரகிப்பதற்கு கைவிலக்குதுன்னா பரமாச்சாரியார ஆளவந்தாவுடைய கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த கீதார்த்த சங்கிரகத்துல முதல் ஸ்லோகம் எழுதுனா, அஸ்தானி ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்ன உத்திஷ்ட சாஸ்திரவதரணம் கிருதம். அஸ்தானே ஸ்நேக காருண்ய 32 ஸ்லோகங்களோடு கூடியது. ஆச்சரியமான விஷயம்னா இது ஓரளவுக்கு இதை தெரிஞ்சுட்டாலே கீதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். கீதார்த்த சங்கரம் தெரிஞ்சு அது எவ்வளவு ஸ்லோகம் தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆகலாம். இதை தெரிஞ்சுட்டாலே அப்ப கண்ணுடைய திருவாக்கி என்ன சொல்றது, விசிஷ்டாதி சம்பிரதாயத்தை ஆச்சரியமான தெரிகிறாரியா. அப்ப முதல் என்ன இந்த 32 ஸ்லோகங்கள் இருக்கணும். சுருக்கமா சொல்லிடுறேன் இந்த விஷயம் என்னன்னா, என்ன அவர் இந்த கீதார்த்தத்தை உபதேசம் பண்ணது 700 ஸ்லோகம் உபதேசம் பண்ணதுக்கு என்ன காரணம்னா, இதே நன்மையால் மிக்க நான்மறையார்கள் பொன்மையாக கருதுவர், அதனால அன்னையாயத்தன கீதார்த்தத்தை கொடுத்தார். 700 ஸ்லோகம் இதுதான் அர்த்தம். அப்ப இந்த பாசுரத்துக்கும் அர்ஜுனுக்கு கீதையை கொடுத்ததுக்கும் சம்பந்தம் இருக்கு. அது எங்க தெரிவிக்கிறது? கீதார்த்த சங்கரகத்துல எங்க தெரிவிக்குன்னா 700 ஸ்லோகம். 700 ஸ்லோகத்துடைய சுருக்கம் எது தெரியுமா? முதல் ஸ்லோகம் தான் 700 ஸ்லோகத்தில் சுருக்கம். என்ன அந்த 700 ஸ்லோகத்தை சொல்லப்பட்ட அர்த்தம் என்ன? அஸ்தானி ஸ்நேக காருண்ய தர்மாதர்ம தியாகுணம் பார்த்தம் பிரபன்ன உத்திஷ்ட சாஸ்திரவதரணம் கிருதம். தெரியல, இது முதல் ஸ்லோகமே 700 ஸ்லோகத்துக்கு சுருக்கம். மொத்த கீதைக்கே இந்த ஸ்லோகம் தான் ஸ்லோகம். அதுக்கப்புறம் 3 ஸ்லோகங்கள், மொத்தம் 32 ஸ்லோகங்கள் ஆச்சா. முதல் ஸ்லோகம் 700 ஸ்லோகத்துக்கு சுருக்கம். அடுத்து 3 ஸ்லோகங்கள் 2, 3, 4. இந்த 3 ஸ்லோகத்தாலே 3 விதமான அர்த்தத்தை தெரியும். அப்படின்னா இந்த கீதை 18 அத்தியாயங்கள். அந்த 18 அத்தியாயத்துல 3 ஷட்கம்னு சொல்லுவார். 6 அத்தியாயங்களா ஒரு ஷட்கம்னு சொல்லுவார். முதல் ஷட்கம், 2ஆம் ஷட்கம், 3ஆம் ஷட்கம். முதல் ஷட்கம் என்பது 6 அத்தியாயங்கள். 2வது ஷட்கம் என்பது 7வது அத்தியாயம் தொடங்கி அதே ஒரு 12வது அத்தியாயம் வரைக்கும். 3வது ஷட்கம் என்பது 13வது அத்தியாயம் தொடங்கி 18வது அத்தியாயம். அப்ப இந்த 3 ஷட்கத்துக்கு 3 ஸ்லோகங்கள். அப்ப என்னாச்சு? முதல் ஸ்லோகம் 700 ஸ்லோகத்துக்கும் சுருக்கம். 2வது 3 ஸ்லோகங்கள். அப்படின்னா 2, 3, 4 அந்த 3 ஸ்லோகங்களும் ஒவ்வொரு ஷட்கம். முதல் 6 அத்தியாயத்துக்கு ஒரு ஸ்லோகம், 2ஆம் 6 அத்தியாயத்துக்கு ஒரு ஸ்லோகம், 3ஆம் 6 அத்தியாயத்துக்கு ஒரு ஸ்லோகம். அந்த மாதிரி பண்றேன். அப்பெல்லாம் அது பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு ஸ்லோகம் அப்ப என்னாச்சு? 18 அத்தியாயத்துக்கு 18 ஸ்லோகங்கள் மறுபடியும் தனியா பண்ணியிருக்காங்க. 18 அத்தியாயத்துக்கு 18 ஸ்லோகங்கள் மறுபடியும் தனியா பண்ணியிருக்காங்க. அப்படின்னா முதல் ஸ்லோகம் கீதைக்கு சுருக்கம், மொத்த கீதைக்கு சுருக்கம் 700 ஸ்லோகங்கள் சுருக்கம். அடுத்தது 3, அதாவது அடுத்து ஒவ்வொரு ஷட்கத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகமாக 3 ஸ்லோகங்கள் பண்ணார். அப்ப முதல் ஸ்லோகம் 1, அடுத்து 3 ஸ்லோகம், 1, 3, 4. அதுக்கப்புறம் 18 அத்தியாயத்துக்கு 18 ஸ்லோகங்கள். அப்ப 18 கூட்டல் 1 கூட்டல் 3 என்னாச்சு? 22 ஸ்லோகங்கள் ஆயிடுச்சு. அதன் பிறகு என்னென்ன விட்டு போயிட்டோ அதெல்லாம் கடைசியில சேர்த்து 10 ஸ்லோகங்கள் பண்ணார். மொத்தம் 32 ஸ்லோகங்கள். இந்த 32 ஸ்லோகங்கள் கீதைக்கு முதல்ல நம்ம சம்பிரதாயத்துல பிறந்தது அப்படி முதல்ல விசிஷ்டாத்வைத பரமா நம்ம சித்தாந்தத்தின்படி பிறந்த நூல் இதெல்லாம் இதுதான். அதுக்கப்புறம் நிறைய நூல்கள் வந்து இருக்கு. ஆனா கீதார்த்த சங்கரகம் தான் ஆளவந்த அனுகிரகித்த ஆச்சரியமான இந்த நூல் தான் முதல்ல கீதைக்கு நம்ம சம்பிரதாயம் உணரப்பட்டது. இதை கைவிளக்காக கொண்டுதான் சுவாமி எம்பெருமானார் இன்னும் கீதா பாஷ்யம் பண்றார். அதை கைவிளக்கா கொண்டுதான்
வேதாந்த தேசிகர் என்ன பண்ணார், தாத்பரிய சந்திரிகை ஒரு ஆச்சரியமான கிரந்தத்தை அனுகிரகித்தார். இதெல்லாம் இருக்கட்டும் என்று இருக்கச்சே, அதுக்கப்புறம் நிறைய நூல்கள், கீதைக்கு நிறைய நூல்கள் வந்திருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப ஏன் வேதாந்த தேசிகரே கீதார்த்த சங்கிரக ரட்சைன்னு ஒண்ணு பண்ணியிருக்கார். தேசிகர் நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். வேதாந்தி கீதார்த்த சங்கிரக ரட்சைன்னு ஒண்ணு பண்ணியிருக்காரு, வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்ப முதல் அத்தியாய சுருக்கம் தான் இந்த ஸ்லோகம். அஸ்தாமி ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாபுரம் ஆத்தம் பிரபன்ன உத்திட்ட சாஸ்திரதனம் கிருதம் இருக்கிறியா பிரார்த்தனை குறித்து சாஸ்திரத்தை பெருமாள் கொடுத்தார் அளவந்தார் தெரிவிக்கிறார். ஏன்னா ராமானுஜர் தன்னுடைய பாஷ்யத்துல எந்த எழுதுறார், கீதா பாஷ்யத்துல பக்தி யோகம் அவதார சாமாசாக அப்படின்னு இருக்கார். பக்தி யோகத்தை தான் இங்க தொடங்குறார். கீதைய பிறப்பித்தான் கண்ணன் என்ற கீதை சொன்னார், கீதை இந்த மாதிரி பண்ணித்தேன்னு சொன்ன அதே இல்ல பக்தி யோகத்தை தான் பிறப்பிக்கிறான். அப்ப கீதை வேற இல்ல, பக்தி வேற இல்ல. என்ன புரியுறதுனோ பக்தி வேற இல்ல, கீதை வேறு தெரிவிக்கிறது இல்லையா. கீதா சாஸ்திரமே பக்தின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அந்த பக்தியை அர்ஜுனனுக்காக இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். எதற்கு அர்ஜுனுக்கு கீதையை கொடுத்தார் என்னன்னா, என்ன பாருங்க, நம்ம ஒண்ணுமே நாமே சில காலக்ஷேபங்கள் வேணும். இன்னைக்கு இல்ல கேட்கணும்னா ரகசிய கிரந்தம் காலக்ஷேபமோ இல்ல வேறதா காலக்ஷேபம் அந்த காலத்துல கேட்கணும்னா ஆச்சாரனுக்கு கொண்டு போய் நிறைய சமர்ப்பிக்கணும். இல்லைன்னா அவர் பண்ண கொடுக்க மாட்டார். அந்த 18 தடவை நடந்த அர்த்தமும் ஒண்ணுமே இல்லை. துவயத்தை ஏற்கனவே பெரிய நம்பிகள் கொடுத்துட்டார். திருமந்திரார்த்தத்தையும் சர்மஸ்லோகார்த்தத்தையும் அவர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு தடவை 2 தடவை இல்ல போர்ச்சல என்ன சொல்றான்னா, இன்னும் உனக்கு அந்த யோகத்தை வரல, இன்னும் ராமானுஜா இன்னும் உனக்கு அந்த யோகத்தை வரல, அடுத்த தடவை வா, போனா அடுத்த தடவை வா, இன்னும் யோகத்தை வரலன்னு தெரிவிக்கிறாரு. இப்ப அந்த காலத்துல ஏதாவது ஒரு ரகசிய கிரந்தங்கள் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவா சுவாமி, 1 வருஷ காலம் உபவாசம் இருக்கணும், அந்த 6 மாசமாவது சிசூஷ பண்ணணும், ஆச்சாரனுக்கு துணி துவைக்கு போடணும், என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் அவளுக்கு உண்டு, இல்லைன்னா கொடுக்கறது கிடையாது. இப்ப அதே போல அர்ஜுனனுக்கு கொடுத்தாருன்னா என்ன பண்ணா சுவாமி, அர்ஜுனன் கொடுத்தாருன்னா வெறும் ஸ்லோகத்தை இவர் தான் கீதாச்சார். இந்த பெருமாளுக்கு ஆச்சாரம் ஒரு பேர் இங்க மட்டும்தான் இருக்கு, வேற யாரும் கிடையாது. ராமாச்சாரன் இருக்கானா கிடையாது, கீதாச்சாரன் இருக்கணும். அப்படி என்ன சமர்ப்பிச்சிருப்பாரு? ஒருவேளை இந்த அர்ஜுனன் பால், தயிர், வெண்ணெய், நெய், அது இல்லாம பசுமாடு, அது இல்லாம நிலப்பலன்கள், கண்ணுக்குட்டி என்னன்னு அதெல்லாம் கொடுத்திருப்பாருன்னா அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கவே இல்லை. அதை ஒன்றும் கொடுக்கல. என்ன சுவாமி, 3 பெரிய குற்றங்களை பச்சையாக கொடுத்தான்னு தெரிவிக்கிற அளவு இருந்தார். 3 பெரும் குற்றங்களை. இப்ப இது போல இவர் குற்றமான உண்மையாக கருதுவர் யாரு, நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரோக்தவர்கள், மகா வித்வான்கள். அவளே மதுர கவியாழ்வாரா அப்படின்னு அப்ப மனசுல இருக்குமா, வெளில கூட சொல்ல மாட்டாங்க, அவ்வளவு நல்லவா அப்படின்னு. அதே போல அப்ப ஏதோ ஒரு குற்றம் இருக்கு மதுரவி கிட்ட, அந்த குற்றத்தினால என்ன பண்ணார், அவ தள்ளிட்டா. அந்த தள்ளினதே பிரயோஜனமாக கொண்டு நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் அனுகிரகித்தார். ஆதலின் அன்னையாயத்தனாய் அன்னை ஆண்டிடும் தன்மையான்னு தெரிவிக்கிறார். அதே போல இங்க கீதா சாஸ்திரத்தை கொடுக்குறோமோ, பசுமாடு கொடுத்தாரா, நிலபலன்கள் கொடுத்தாரா, இல்ல ராஜ்யத்தை கொடுத்தாரா, அல்லது பால், நெய், இதா பண்ணுக்குட்டி இதா கொடுத்தாரா? ஒண்ணு இல்ல சுவாமி, 3 தோஷத்தை கொடுத்திருக்கார், 3 பெரும் குற்றத்தை கொடுத்திருக்கார். அந்த 3 தோஷத்தை கொண்டு போய் கொடுத்தார். அதான் சம்பாவனை. என்ன சுவாமி கண்ணனுக்கு சம்பாவனை அர்ஜுனன் பண்ண, 3 தோஷம் 3 குற்றங்கள் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சம்பாவனை கொடுத்தார். கொடுத்துட்டு தேவருக்கு சொல்ல முடியுமா, தேவருக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா, தேவருக்கு நான் சிஷ்யனா இருக்கேன், அடியனுக்கு பிரபன்னனான சிஷ்யனாக அடியனுக்கு நன்மை சொல்வா அப்படின்னு சன்மாயினா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, நான் எது நல்லதா அது சொல்லு அப்படின்னு நல்ல வீரனா இருந்து கொண்டு எனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, காற்பஞ்ச உபகத ஸ்வபாவோ. என்ன இந்த என்கிட்ட வீரம் இருக்கு, நேர்மை இருக்கு, தெளிவு இருக்கு, இருந்தது கிருஷ்ணா, அதெல்லாம் இருந்தது. இப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியல, சஞ்சலஞ்சு மன கிருஷ்ணா, என்னுடைய மனசு சஞ்சலமா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியல, எது தர்மம் எது அதர்மம்னு தெரியல, தர்மத்தை அதர்மம்னு நினைக்கிறேன், அதர்மத்தை தர்மம்னு நினைக்கிறேன், அந்த மயங்கி போயிருக்கிறேன். அது மட்டும் இல்லையா, சத்திரிய தர்மம் ஏதோ அந்த தர்மத்தை தப்பான தர்மம் நடத்திட்டு இருக்கேன். அதனால எனக்கு இது நல்லதோ இது நல்லதோ சொல்லுது அப்படின்னு அந்த குற்றத்தையே கொடுத்து கேட்டானோ. தேசிகன்
தாத்பரிய சத்தியன்னு இந்த வியாக்கியானத்தை விசாரிக்கிறேன்னு, எனக்கு எது நன்மை செய்யுமோ அதை நீ நிச்சயப்படுத்தி சொல்லு அப்படின்னு சொன்னாரா, இல்லது நீ நிச்சயப்படுத்தி சொல்லுன்னு சொல்றாரு. இதுல எனக்கு எது நன்மைன்னு நீ முதல்ல நிச்சயப்படுத்திக்கோ, எனக்கு அது பார்க்க தெரியாது. எனக்கு அது நீ கொடுத்துட்டு 2-3 கொடுத்துட்டு இதுவும் கொடுத்துருக்கேன், இதையும் கொடுத்துருக்கேன், இதையும் கொடுத்துருக்கேன், இதுவோ உனக்கு நல்லதை எடுத்துக்கோனா அப்படி சொல்லாத. எனக்கு எது நன்மையோ அது பண்ண. சரி சுவாமி, அங்க என்ன குற்றம்? 3 குற்றத்தை கொடுத்தான், 3 குற்றத்தையும் கொடுத்தான் சொல்லி என்ன குற்றத்தை கொடுத்தான்? எந்த இடத்தில் ஸ்நேகம் காட்டப்படாதோ அங்கு ஸ்நேகத்தை காட்டினது முதல் குற்றம். இதுதான் யாராவது நிர்வாகம் பண்றா வச்சுக்கோ, பெரிய பெரிய நிறுவனங்கள் நிர்வாகம் பண்றது, குடும்பத்தை நிர்வாகம் பண்றது, அதே மாதிரி கோயில் நிர்வாகம் பண்றதுன்னா ரொம்ப சில விஷயங்களா கொஞ்சம் கண்டிப்பா தான் இருந்தாங்க. ஏன்னா நிர்வாகம்னா அங்க நாம சிலதெல்லாம் அப்படி என்ன சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவ புண்ணியெல்லாம் பார்க்க முடியாது. பார்த்தா சமமப்படும். இப்ப இங்க என்னன்னா ஸ்நேகம் காட்டப்படாது. யுத்தத்துக்குன்னு வந்தாச்சு, கௌரவாட்ட நம்ம யுத்தத்துக்கு வந்தாச்சு. அவாட்ட போய் இவதான் சித்தப்பா, இவதான் பெரியப்பா, இவதான் குரு, இவதான் ஆச்சாரியன் அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்துட்டு தப்பு தானே. இப்ப சத்திரிய தர்மம் யுத்தம் வந்தாச்சுனோ அப்ப அந்த முதல் குற்றம். அப்ப ஸ்நேகம் காட்டப்படாத இடத்துல ஸ்நேகத்தை காட்டினபடியால முதல் குற்றம் ஒண்ணு. ரெண்டாவது, எது தர்மம் அந்த தர்மத்தைய அதர்மம் நினைச்சாலும், தர்மம் யுத்தம் பண்ணுவது தர்மம். நான் யுத்தம் பண்ணிட்டேன்னா இவாரெல்லாம் கொண்டுவனே, கொண்டு ஆச்சுன்னா அதற்கு மேல இங்க எல்லாம் துவா பாபமா போயிடுமே அப்படின்னு அதர்மம் நினைக்கிறானோ. எது தர்மமோ அதை தர்மம் நினைச்சானோ அது 2வது குற்றம், அது குற்றம். ஏன்னா எங்கு காருண்யம் காட்டப்படாதோ அங்கு காருண்யத்தை காட்டுறது குற்றம். காருண்யம்னா கருணை இருக்கக்கூடிய தன்மை. கருணை இருக்கக்கூடிய தன்மையை காட்டலாமா? காட்டப்படாது, காட்டவே படாது. காட்டினாலும் என்ன ஆகுனா போச்சு, அவ்வளவுதான் போச்சு. என்ன சுவாமினா ஒரு யுத்தம் பண்ணிட்டே இருக்கேன், யுத்தம் பண்ணுங்க, அகிம்சா பரமோ தர்மகா சொல்லியிருக்கு சுவாமி, அகிம்சை தான் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை அடிக்கிறதா இல்லை. அங்க காரணம் காட்டக்கூடாது. ஜீவராசிகள்கிட்ட காருண்யம் காட்டலாம், அது பண்ணணும். அங்க போய் யுத்தத்துக்கும் போயாச்சு, அங்க காருண்யம் காட்டின இவருடைய தப்பு இருக்கு இல்லையா? காருண்யம் காட்டப்படாதுன்னா ஆக அந்த காரணம் காட்டுறது குற்றமாச்சு. ஆக ஸ்நேகம் காட்டப்படாத இடத்துல ஸ்நேகத்தை காட்டினான், காருண்யம் காட்டப்படாதல காருண்யத்தை காட்டினான். தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரியாம அந்த அதர்மத்தையே தர்மம்னு பிரமித்தான். இந்த 3 குற்றம், இந்த 3 குற்றம் இருக்கவேதான் என்ன ஆயிடுத்து, இந்த 3ஐயே காரணமாக கொண்டு அர்ஜுனனுக்கு கண்ணன் கீதா சாஸ்திரத்தை கொடுத்தானோ. அதே போல இப்ப இங்க மதுரை விஷயத்துக்கு வரும். இப்ப அர்ஜுனனுக்கு 3 குற்றங்கள். என்னென்ன குற்றங்கள்? ஸ்நேகம் காட்டப்படாத இடத்துல ஸ்நேகத்தை காட்டினான், காருண்யம் காட்டப்படாத இடத்துல காருண்யம் காட்டுறதுக்கு விடைந்தான், தர்மம் எது அதர்மம் எதையும் தெரிஞ்சிருந்தோம், அதர்மத்தை தர்மம் நினைச்சா தர்மத்தை அதர்மம் நினைச்சாலும். இந்த 3 குற்றங்கள். அதே போல அந்த 3 குற்றத்தையே பச்சையாக கொண்டு 700 ஸ்லோகத்தை கண்ணன் பெருமான் கொடுத்தான்னு பார்த்தோம். அதுதான் இது அஸ்தானே ஸ்நேக காருண்ய தர்ம தர்ம தியாகுணம் பார்த்தம் பிரபன்ன உத்திஷ்ட சாஸ்திரவதரணம் கிருதம் அப்படின்னு தெரிவிச்சாரு. இப்ப அதே போல இங்க மதுரகவியாழ விஷயத்துல என்னாச்சுன்னா, மற்ற பேர் கைவிட்டதையே, மற்ற பேர் யாரு? நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள், சாமானியப்பட்டவா இல்ல, நன்மையால் மிக்க நான்மறையார்கள். அவ கைவிட்டதையே பச்சையாக கொண்டு நம்மாழ்வார் உபதேசிக்கிறார். கைவிட்டது கச்சையாக கொண்டு நம்மாழ்வார் உபதேசிக்கிறார். அப்ப உபதேசில கிருத்திகா உபதேசம் அங்க என்ன பண்ண, அங்க உபதேசம் கிருஷ்ண உபதேசம். எங்கு? பகவத்கீதை. இங்க கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவ உபதேசம். கண்ணனுடைய உபதேசம் இங்கு, கிருஷ்ணனுடைய உபதேசம் இங்கு கீதை. அதே கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமான நம்மாழ்வார் உபதேசம் இங்கு. அங்க கண்ணனை உபதேசித்தது, இங்க கண்ணனின் பக்தி உரு. கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம்னா பக்தி உரு, பக்தி உபதேசிக்கிறது. இப்ப நம்மாழ்வார் உபதேசம் ஆயிடுச்சு. இப்ப பெரிய வார்த்தை வியாக்கியானத்தை பார்ப்போம். ஆச்சரியமான வியாக்கியானம். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவர், ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான்
ஷடகோபரன் நம்பியை தெரிவிக்கிறார் பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம். புஸ்தகம் 116வது பக்கம். புஸ்தகம் யார் வச்சிருக்காலும் பார்த்துக்கலாம். ஏன்னா அது என் புஸ்தகம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, புஸ்தகத்தை பார்த்தாலே நல்லா புரிஞ்சிடும். அப்படின்னு சொல்றதை காட்டணும் புஸ்தகம் கையில இருந்து வச்சுக்கேன். ஏன்னா அவர் என்ன எழுதியிருக்காரோ அந்த சப்தத்தை தான் அது உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்னுடைய வாக்க முக்கியமா, இந்த சப்தம் முக்கியமான, சப்தம் தான் முக்கியம். இந்த சப்தத்தை யார் சொன்னாலும் அது நல்லா இருக்கும். நல்லா பண்ணிக்கோ. இப்ப நல்லா சொல்றேன்னா என்ன அர்த்தம்? இந்த சுவாமிக்கு தெரிஞ்சுக்கப்பட்டிருக்கு, ஒரு மண்ணாங்கட்டையும் தெரியாது. அப்ப என்ன சுவாமி, அவன் போட்ட சீசுக்தி அதை எடுத்து அப்படியே போட்டு சொல்லிட்டு இருக்கு. அவதான் வியாக்கியானம் பிரதானம், புஸ்தகம் பிரதானம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அத்தனை காரணம் பரம காரணிக்கிறான பிரியவாச்சாரம் இல்லைன்னு தெரிவிக்கிறான் பூர்வாச்சாரம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த காரணம் அதான். புஸ்தகம் இருந்தா இன்னும் நல்லா புரியும். பெரியவாச்சன் 4ஆம் பாட்டில் என்னப்பன் என்று காற்கடை கொண்ட விஷயத்தை ஆழ்வார் உகந்தார் என்று விரும்புகை கனி என்னென்றில் என் தன்மை பாராது என்னை விஷயீகரித்த நேர்மையை அனுசந்தித்தால் அவனுகொந்த விஷயத்தை உகவாதொழிவான் என்ன உம்முடைய தன்மை ஏது அது பாராதே அவர் விஷயீகரித்தபடி என்னென்ன அத்தை பேசுகிறார். ஆச்சரியமான அவதாரியை தெரிவிக்கிறார். ஆச்சரியமான அவதாரியை முதல் பாசுரத்துல என்னப்பனில் நன்னை தென்குருகோ நம்பி என்றக்கா அன்னைக்கும் அவதூரம் என்னாவுக்கே அப்படின்னு முதல் பாசுரத்தை தெரிவித்தார். அப்ப அப்பனான பெருமாளோட விட நம்மாழ்வாரைத்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்பனா அப்பனான பெருமாளை தாண்டி நம்மாழ்வார்கிட்ட வந்துட்டார். முதல் பாசுரம் வந்துட்டார். கண்ணினஞ்சிருத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாளன் கடிச்சிருந்தார். என்னப்பனில் நன்னை தென்குரு நம்பி என்றக்கா அன்னைக்கும் தாண்டி வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் இப்ப அடுத்த வாசனம் என்ன? நாவினால் நவி திண்மமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மேவியேன் தெய்வமட்டறியேன் அப்படின்னு இன்னொருத்தர் எனக்கு தெரியாது, இன்னொருத்தர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அப்ப முதல் பாசனத்துல பெருமாளை தாண்டினார். என்ன பண்ணணும்? முதல் பாசத்துல பெருமாளை தாண்டினார். என்னன்னு தாண்டினார்? முதல் பாசனத்தை நன்னி தென்குருகோ நம்பி என்றாக்கா அன்னைக்கம் தாண்டினார். 2ஆம் பாட்டுல அந்த ஆழ்வாரோட தெய்வம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த ஆழ்வாரோட தெய்வம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். 3ஆம் பாட்டுல என்ன சொன்னார்? திரிதந்தாகிலம் தேவபெரானுடைய கரியகோண திருவருக்கான் பண்ணான்னு சொன்னார். இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப இங்கதான் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு இருக்கு. என்ன முரண்பட்டு இருக்குன்னா, முதல் பாட்டுல பெருமாளை தாண்டி ஆழ்வார்ட்ட வந்துட்டேன்னார். 2ஆம் பாட்டுல எனக்கு வேறு தெய்வம் தெரியாதுன்னார். இப்ப 3ஆம் பாட்டுல அந்த தெய்வத்தை சேவிச்சேன்ற ஒத்து போறதா பாருங்க. சுவாமி என்ன சுவாமி தப்பா பாடுற? என்ன பண்ணிருக்கணும்? 3ஆம் பாட்டுல முதல் பாட்டுல தெய்வம், அந்த தெய்வத்தை தாண்டி நம்மாழ்வார் தெய்வத்துக்கு வந்தேன். 2ஆம் பாட்டுல தெய்வமே எனக்கு தெரியாது, நம்மாழ்வார் தரேன்னாரு. இப்ப 3ஆம் பாட்டுல என்ன தெரியும்? அந்த நம்மாழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த நம்மாழ்வாருக்கு எல்லா அவர் உபதேசம் கேட்டு இருக்கேன், என்னவோ அவர் விஷயமா சொல்லிட்டே இருக்கலாம். அதை விட்டு அந்த தெய்வத்தை நான் பார்த்தேன்னு சொன்னா, அப்ப அந்த 2 பாட்டு, முதல்ல 2 பாட்டு சொன்னது என்னது? பொய்யா நிஜமா? என்னது? அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு காப்பல் இருக்கு. முரண்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு முதலில் அவதாரம் எழுதினாரு. எங்க ஆழ்வார் இன்னைக்கு காரணம் என்னன்னா தெரிஞ்சா பாருங்க. எங்க ஆழ்வார் உட்கார்ந்திருக்கார், நானா செவிக்க போல. அதில் தெரிவிக்கிறேன், நானா செவிக்க போல, நானா செவிக்க போல. ஆனா எங்க ஆழ்வார் உட்கார்ந்திருக்கார், நான் அவனை செவிக்கணும். அவர் வந்த உடனே நான் செவிச்சேன்னு ஆழ்வார் பிடித்தம், அதனால செவித்தேன். அப்படி என்ன ஆழ்வாருக்கு பிடித்தம் நீ சொல்லுங்க. இப்ப ஆழ்வாருக்கு பிடித்தன்னு சொல்லிட்டு இருக்கணும். நான் அவரை சேவிச்சேன்னா ஆழ்வாருக்கு பிடித்தன. அப்படி என்ன ஆழ்வாருக்கு பிடிக்கணும்? அப்ப ஆழ்வாருக்கு பிடிச்சது நீ செய்யணுமா? எப்ப உனக்கு பிடிக்கலையனும்? உனக்கு திருதந்தாகிலம் தேவபிரானுடைய கரியகோ, இன்னும் 3ஆம் பாட்டே போல, அங்கேயே இருந்துருக்கும். கரியகோல திருவருக்கான் பண்ணான்னு நான் செவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு எப்ப உனக்கு பிடிக்கலையோ அப்ப ஆழ்வாருக்கு பிடிச்சிருக்குன்னா உனக்கு பிடிக்கலையோன்னு சுவாமி. அப்ப ஆழ்வாரு பிடித்ததுன்றதுக்காக செய்தின்னு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி பண்ணலாமா? உமக்கு பிடிக்கலையே கசாம விட்டுருக்கலாம். ஆழ்வாருக்கு பிடிக்கிறது பிடிக்கல அது வேற விஷயம். உனக்கு பிடிக்கலையேனா அது எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, அவ்வளவு சரி. உமக்கு பிடிச்சதெல்லாம் நான் பிடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
அப்படி சொல்லிருக்காமனோ. ஆழ்வார் பிடிச்சிருக்குன்னு சேவிக்கணுமா? நம்ம வீட்லயே சில பேர்லாம் பெரியவா சில இதெல்லாம் சொல்லுவா, இதை பண்ணுடா அதை பண்ணுடான்னுவா. அவளுக்கு அது பண்ண வேணும்னு இருக்கும், இவருக்கு அது அவளை பிடிக்காது. பிடிக்காத ஒண்ணு என்ன பண்ணா, நீ பண்ண சொன்னு பண்ண, எனக்கு ஒண்ணும் பிடிக்கல சொல்லணும். நீ பண்ண சொன்னு பண்ண, ஏன்னா எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. அவங்கெல்லாம் பண்ணணுமா? வேற வழி கிடையாது. ஏதோ நீ சொன்னேன்றதுக்கா பண்ண அப்படி சொல்றாருனோ. அப்ப நமக்கு பிடிக்காம போறோம், நம்ம செய்யறோமா இல்லையா? ஆத்திலேயே பார்க்கணும். நமக்கு பிடிக்காம போறோம் செய்யறோமா இல்லையா? அதே போல இப்ப மதுரகவிகள் ஆதரித்து வர அந்த ஆழ்வார் உமக்காக செய்கிறோம், ஆழ்வாருக்காக. ஏன்னா எனக்கு பிடித்தமே இல்லை, எனக்கு பிடித்தமே இல்லை. அப்ப எனக்கு பிடித்த இப்ப கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, அது அப்படி உமக்காக என்ன செய்கிறோம் என்று சொல்லி அளவுக்கு அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன பண்ணார்? உமக்கு பிடிக்காதது அவருக்கு பிடித்திருக்கின்ற பண்ணினே அவர் என்ன உனக்கு பண்ணார்? சரி, அவருக்கு உமக்கு பிடிக்கல, அவருக்கு பிடிச்சிருக்கு. அவருக்கு பிடிச்சிருக்கிறதுக்காக நீ படிச்சுட்டு அவர் உமக்கு என்ன சமம் பண்ணார்? அவர் ஏதாவது உங்களுக்கு உபகாரம் பண்ணி இருக்கணுமோ? என்ன உபகாரம் பண்ணார் அப்படின்னு இவர் மதுரகவிகள் திரும்ப கேட்கிறார். என்னுடைய தன்மையை பாராது. இவனுடைய தன்மையை பாராட்டினா எவ்வளவு தாழ்ந்தவன், எவ்வளவு தாழ்ந்தன்னா அந்த தாழ்ந்த தன்மையை பார்க்காம என்னுடைய நீர் அதாவது என் தன்மை என் தாழ்ச்சி அதை பாராமல் என்னை ஒரு மனுஷனாக்கின, அவஸ்துவாக இருந்த வஸ்துவாக்கினான்னு சொல்லுவார். என்னை ஒரு மனுஷனாக்கி அவஸ்துவாக இருந்த வஸ்துவாக்கி, அதுவும் உயர்ந்த சாஸ்திர அர்த்தங்களை நிற்கப்பாடு என் நெஞ்சும் நிறுத்தினான் இல்லையா? பண்ணினானோ அந்த திருவாழ்வை என்னை கொண்டே உலகத்துல பிரச்சாரம் பண்ண அந்த அளவுக்கு என்ன ஆக்கினானோ, அதற்கெல்லாம் அடிய எனக்கு யோக்கியதை இருக்கா இல்லையே? ஏதாவது ஒரு யோகியதை இல்லையே, ஒரு துளியும் யோகியதை கிடையாது, தகுதி கிடையாது. அப்படி இருக்க செய்து இப்படி என்னை விஷயீகரித்த நம்மாழ்வான சௌலபியத்தை அனுசந்தித்தோம். கண்டிப்பா அவருக்கு பிடித்த பெருமாளை எனக்கும் பிடித்தாக இருக்கிற முடியும். இது அவருக்கு பிடிச்ச பெருமாள் எனக்கு பிடிக்கணும். என்னன்னா அவர் எனக்கு பண்ண உபகாரம் இருக்கு, அப்படிப்பட்ட உபகாரம். எங்கெங்கோ தெரிஞ்சுட்டு எங்கெங்கோ அவஸ்துவா இருந்தேன். அவஸ்துவா இருந்து என்ன அவர் திருமணியில கொண்டு வந்து சேர்த்துனது மட்டும் இல்லாம, சில பேர்னா அவன் தவறா போறான், இங்க இருக்கட்டும், தீவனா போக மாட்டான், நல்லவனா வரலன்னாலும் பரவாயில்ல, தீவனா போகாம இருக்கட்டும்னு சில பேர் என்ன பண்ணுவா, அந்த தீய போட்டு சேர்க்காம இங்க ஒளிஞ்சு வச்சுருவா. அவளை ஒண்ணும் வரமாட்டான். அவன்கிட்ட கொடுத்தா அதெல்லாம் சரியா வராது அப்படின்னு சாப்பிட்டுருவா. இப்ப அது இன்னும் மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணிக்கணும்? அவர் தீயவர், ஆனா நம்மாழ்வார் அங்கீகாரம் பண்ணிட்டார். ஆதலின் அன்னையாத்தனை எண்ணையான்னு அங்கீகாரம் பண்ணிட்டார். அங்கீகாரம் பண்ணோடனே உட்காந்துக்கும், அந்த தீயவர்கள் ஒட்டிக்கெல்லாம் போகாது, என்ன போகாது, உட்காந்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிக்கணும்? வேற யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணி, நான் திருவாழ்வு சொல்றேன், அவரை எழுதிட்டோம், நீ ஒரு தசா உட்காந்து சொல்லியிருக்கணும். இவர்கிட்டயே திருவாழ்வு எழுத கொடுத்து இவர் மூலமா பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்கோம்னா எத்தனை உபகாரம், எத்தனை உபகாரம். இந்த உபகாரம் பண்ணியிருக்காரு இல்லையா? இப்படிப்பட்ட உபகாரம் பண்ணவருக்கு இப்ப அவருக்கு பிடிச்சது நான் பண்ணணுமா வேண்டாமா? ஆமா, நிச்சயமா பண்ணணும், நிச்சயமா பண்ணணும். பிடிக்கிறதுக்காக சொல்றேன். அப்புறம் எனக்கு வேண்டாம். சில ஆத்துல எல்லாம் தர்ம பத்தினி தான் தனியை பண்ணுவான். பர்த்தா தர்ம பத்தினி தனியை பண்ணணும், அதுக்கு தகுந்த பர்த்தா சாப்பிடுவா. ஆனா தர்ம பத்தினிக்கு ஒரு கரிகா பிடிக்காதுன்னு வச்சுக்கோம், அது பர்த்தாவுக்கு பிடிச்சிருக்கு, என்ன பண்ணலாம்? இவனுக்கு பிடிக்கல, ஆனா தனி பண்றது இவதான், தனி பண்றது இவதான். அன்னைக்கு பார்த்து அவன் அம்மா வந்துட்டா, அப்படின்னா மாமியார், பர்த்தாவுடைய மாமியார் வந்துட்டார். ஏடி உனக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஏன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்கிறா. இப்ப இவன் என்ன பதில் சொல்லுவான்? அம்மா அவருக்கு பிடிச்சிருக்குமா, அதெல்லாம் நீ சாப்பிட போறியா? அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா. இப்ப இந்த தர்ம பத்தினி யாருக்காக பண்ற? பர்த்தாக்கா பண்றணும். அப்ப பர்த்தா ஏதாவது பண்ணிருக்கணும், என்ன பண்ணுவோம்? நன்னா பாத்துக்க, நன்னா பாத்துக்கிறவன் பர்த்தா ஆனபடியாலே பர்த்தா, அதான் முக்கியம். இதான் பரகத ஸ்வீகாரம்னு பேரு. பர்த்தா ஆனபடியாலே அப்ப அந்த மாதிரி பண்ணிட்டு தரணும். அப்ப அவளுக்கு பர்த்தாவுக்கு பிடிக்கிறது தனக்கு பிடிக்கலைன்னாலும் பர்த்தாவுக்கு பிடிக்கிறது பண்ணிருக்காளியா? அதே போல இப்ப மதுரகவி ஆழ்வாருக்கு பண்ணின உபகாரம் என்ன? எங்கேயோ ஒரு பேர் அழிச்சிட்டு வந்து தன் திருவடியில சேர்த்து கொண்டு இவரை நல்லவனாக்கி இவருக்கு
அத்தனையும் 4 பிரபந்தம் உபதேசித்து அதை இவர் மூலமாக எழுத சொல்லி இவருக்கிட்டே ஓலையும் எழுத்தானையும் எழுத சொல்லி மேற்கொண்டு லோகத்துல பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு இவருக்கு பண்ணியிருக்காரு. அந்த யோகியத்தை மதுரகவிக்கு இருக்கான இல்லைன்னு அவரே சொல்றாரு. அப்படி இருக்கச்சு அந்த தகுதி இல்லாம இருக்க செய்து அத்தனை தூரம் அந்த நம்மளுடைய சௌலபியத்தை அனுசந்தித்தா கண்டிப்பா அவருக்கு பிடித்தது நான் பண்ணணும். அது எனக்கு பிடிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, பிடித்தது நான் பண்ணணும்னு சொல்லிட்டார். சரி, இப்ப அடுத்த கேள்வி வந்துச்சு. அடுத்த கேள்வினா ரொம்ப தாழ்ச்சின்றே, அப்படி என்னதான் நீ தாழ்ந்தவர்? விடல, இங்க இருக்கிறவர்தான் நீ ரொம்ப மோசம் 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 சொல்லி தெரியணும். மோசமானபடியால எல்லாராலையும் கைவிடப்பட்டேன், எல்லாராலும் கைவிடப்பட்டபடியால நம்மாழ்வார் என்ன அங்கீகாரம் பண்ணான்னு சொன்னாரு. அப்படி என்ன நீங்க மோசம்? என்ன மோசம்? எப்படிப்பட்ட மோசம்? ஏன்னா இதுக்கு பதில் எல்லாரும் கைவிடாமல் தாழ்ச்சி, என் தாழ்ச்சிக்கு அடையாளம் சொல்றாரு. அப்படி நான் தாழ்ச்சி போனேன்னா தாழ்ச்சியும் பாராத நம்மாழ்வார் கை கொடுத்தாருனே, அப்படி என்ன விஷயம் கருத்தாருன்னு சொல்றீங்க என்னன்னா, நான் யாரிடத்தில் போய் விட்டு கேட்கிறவனுக்கு சொல்லும் போதே வெறுமனே போயிட்டு வந்தோம்னு சொன்னாச்சு. அது என்னைக்குமே எப்படிப்பட்ட தாழ்ச்சி திறமை என்கிட்ட இருக்கு, சாமானிய தாழ்ச்சி இல்ல. எப்படிப்பட்டவர்களால நான் கைவிடப்பட்டேன்னு உனக்கு தெரிஞ்சா அப்ப நான் எவ்வளவு மோசம்னு உனக்கு தெரியும். ரொம்ப நல்லவர் ஒருத்தர். அவர் என்ன பண்ணுவார்னா, தீமை இருந்தா கூட இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் அப்படின்னு இருக்கட்டும், அந்த தீமையை நன்மையா எடுத்துக்கொள்ள அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு சுபாவம். அந்த சுபாவம் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நன்மையாளர்கள் என்ன பண்ணாருன்னா, ஓ இந்த மதுரகவியார் வேற அப்படின்னு தள்ளணும்னா என்கிட்ட எவ்வளவு தீமை இருக்கணும், என்கிட்ட எவ்வளவு தீவணும், அவ்வளவு தாழ்ச்சி என்கிட்ட இருக்கு. தாழ்ச்சி அவர்கிட்ட இல்லை, அடியன்ட்டு. ஏன்னா என்னைக்குமே பூர்வாச்சாரியார் அவ சொல்லிட்டான்னா அதை நாம சொல்லிக்கணும். அமரியாதகா சுத்திரகா அசுவா பசுபுக்குன்னு 10 குற்றங்களை தெரிவிக்கிற ஆளவந்தா ஸ்தோத்திரத்துல ஒரு சுவாமி என்ன பண்ணாரு, இதை சேவிக்க மாட்டேன். இந்த ஸ்தோத்திரசம் சேவிக்கிறாங்க, 65 வாசனங்கள் சேவிக்கிறாங்க, இந்த பாசனம் வச்சு சேவிக்க மாட்டாங்க. என்ன சுவாமின்னு கேட்டோம். இல்ல நான் சேவிச்சேன்னா என் மனசு என்ன பண்ணும், ஓ இந்த குற்றங்கள்லாம் ஆளவந்தார் இருக்கு போல் இருக்குன்னு நான் நினைச்சுக்குவேன், எங்கிட்டதான் இருக்கு, அந்த புத்தி எனக்கு வராது, அதெல்லாம் நான் சேவிக்கா விட்டுருன்றேன். இப்ப நம்மகிட்டதான் அவர்கிட்ட இருக்குன்னா அந்த மாதிரிதான் பாசனங்கள். அப்படிப்பட்ட பாசனங்கள் நாளைக்கு இதே விஷயத்த நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள், நன்மையாளர்கள் யாரு, நான்மறையாளர்கள் யாரு, மிக்க நான்மறையாளர்கள் யாருன்னு ஆச்சரியமா பெரியவா சந்திர அழகழகா எடுத்து சொல்ல போறார். என்னன்னு பார்க்கணும். இது நாளைக்கு கார்த்தால் உண்டு, சாயங்காலம். நாளைக்கு கிரகணம் இருக்கு, அந்த கிரகணம் சந்திர கிரகணம். அந்த கிரகணத்தை பத்தி சில பேருக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. கிரகணம்னா என்ன சுருக்கமாக நம்முடைய விஷயமாக என்னன்றது சாயங்காலம் 5 மணிக்கு இந்த காலக்ஷேபம் இருக்குது. நாளை கார்த்தால மறுபடியும் இதே காலக்ஷேபம் கார்த்தால 10 மணிக்கு உண்டு. நாளைக்கு சாயங்காலம் ராமானுஜம் காலக்ஷேபம் உண்டு, அவசியம் வரும் பிரார்த்திக்கிறேன். இப்ப முதல்ல இன்னைக்கு சாயங்காலம் காலக்ஷேபம் தான், நாளைக்கு இதே காலக்ஷேபம். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் திவ்யேசனம் ஆச்சாரியன் திருவிவேசனம் பாகவதா திருவடிகளே சரணம்.